பகவான் வந்து 10 அவதாரம் பண்ணாருன்னு சொல்கிறார். இந்த 10 அவதாரத்தையும் அவர் வந்து ஒரு குணாதிசயங்களை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறோம். கோபத்தை வெளிப்படுத்தினார் நரசிம்மமூர்த்தியார். பரசுராமரா வந்து ஒரு க்ஷாத்திரத்தை வெளிப்படுத்தினார். ராமரா வரும்போது எப்படி இருக்கணும் வாழ்ந்த காமிக்க ஒரு மனுஷன் அப்படின்றது மாதிரி பண்ணினார். கிருஷ்ணாவதாரத்தை வந்து போதனைகள் பண்ணக்கூடிய ஒரு குரு எப்படி இருக்கணுன்றத நமக்கு வந்து அதனால தான் வந்து ஜெகத்குரும் வந்தேன்னு நம்ம சொல்கிறோம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு அவதாரத்தில் ஒன்று பண்ணிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு சென்டென்ஸ் வருது, கராங்குழி நக்கோத்பன்ன நாராயண தசாகிருத்தின்னு. இந்த ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து இல்லை 10 அவதாரங்கள் எடுத்து பண்ண அத்தனை காரியங்களையும் இந்த அம்மா விரல் நுனி 10 விரல் நுனி அப்படி தொட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டான்னா அதை சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு நாள் தோணித்து, பகவான் ஒரு அவதாரத்தை ஒரு குணத்தை தான் காமிச்சார், ஒருத்தர்கிட்டே எல்லா குணங்களும் இருக்க முடியுமான்னு மனசில் அப்படி ரொம்ப தோணித்து. இதை நான் வந்து ஒரு 4 லைன் வர மாதிரி ஒரு பாட்டாகவே எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த அத்தனை குணத்தையும் பெரியவா ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது தான் எனக்கு மனசில் பட்டுது. அதுக்கான இந்த உபன்யாசங்கள்லாம் நிறைய கேட்கும்போது கணேஷ் சர்மா மாதிரி, சுவாமிநாதன் மாதிரி, அப்புறம் அந்த இந்திரா சௌந்தரராஜன்னா அப்படி இப்படி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வெளியில் கொண்டு வரா இல்லையா. அவள் அதுலேருந்து நிறைய கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ராகணபதியோட பழைய சில புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போதெல்லாம் பார்க்கச்ச இந்த நவரசங்களும் பெரியவாக்கிட்ட வெளிப்பட்டதாக எனக்கு பட்டுது. பட்டோன்னா அதில் இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸையும் ஒரு 4 லைனாக வச்சுன்னு நான் பாட்டாகவே எழுதி வச்சுட்டேன். அதை டியூன்லாம் பண்ணல, அது வந்து ஒரு கவிதா ஸ்டைலில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டேன். அப்படி வரும்போது பார்க்குறச்ச எனக்கு 10 குணம் இது 10 இல்லை 9 நவரசங்களும் அவர்கிட்ட எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு தோணும்போது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்சஸை பெரியவாளே எனக்கு கொடுத்துட்டா. அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு பெரியவாளே ஆன்சரை கொடுத்துட்டா. கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு முன்னாடியே ஆன்சர் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. அதுதான் பெரியவாளுடைய கருணை. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதுக்கு உண்டான பதிலை என்னுடைய எவ்வளவு முடியுமோ என் சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி என் வாயிலேருந்து பெரியவா வரவழைச்சிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கேள்வி கேட்குற அளவுக்கு இது கேள்வி எனக்கா இல்லை பதில் சொல்ல வைக்க போகிற பெரியவாளுக்கான்றத நம்ம பார்க்க போகிறோம். 2 பேரும் என்னாட்ட கேள்வி கேட்க முடியாது நிச்சயமா, எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆனால் ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்குங்க. அதாவது தீபாவளிங்கிறது நரகச்சத்துர், நரகாசுரனா அழிக்கிற ஒரு இது. பெரியவா வந்து இன்டைரக்டாக இந்த குணத்தெல்லாம் நான் தாண்டி இருக்கேன், இந்த குணத்தெல்லாம் நான் அழிச்சதுனால தான் அந்த லெவலில் நான் இருக்கேன். கண்டிப்பாக. அதனால் அந்த அக்கேஷனில் கரெக்டாக இந்த இது வருது தான் ஒரு பெரிய. அதில் இன்னொன்று கூட சொல்லலாம், இந்த மாதிரி குணங்கள்லாம் தெரியறதுன்றதை விட சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய ஒளி வந்து வெள்ளையாக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் அதே ஒளி அந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி வழியாக பாய்ச்சி வெளியில் வரும்போது இல்லை ஒரு நவரத்னங்களில் ஒன்றான அந்த வைரத்து வழியாக வெளியில் வரும்போது அது விப்ஜயான்னு சொல்லக்கூடிய 7 கலராக வருது. அப்படி அந்த 7 கலராக நாம் பார்க்குறோமே தவிர ஒரிஜினல் வந்து வெள்ளை தான். அது மாதிரி அவர் வந்து சுத்த பிரம்மம் தான். அவர் அந்த சுத்த சைத்தியமான அந்த பரபிரம்மமான அந்த பெரியவா வந்து நம்ம பல கோணங்களில் பார்க்கும்போது பலவிதமான கலர் தெரிகிற மாதிரி பிரமிடில் பல கோணங்களில் பார்க்கும்போது இந்த விதமான பாவமாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு படுறது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னாக்க இது மாதிரி ஒரு வெளிப்பாடாக தோன்றது நமக்கு. ஆனால் இது வந்து நிஜமாகவே அவருடைய இது இல்லை, இந்த குணம் அவர் இல்லை. அவர் குணாதீத்தன், குணத்தெல்லாம் தாண்டினவர் அவர். அப்படி குணாதீத்தன் ஆழ்ந்தாலும் இப்போ தசரதருடைய பிள்ளையான ராமன் என்ன சொல்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமம் தசரத ஆத்மஜம் தான் சொன்னான். ஆனால் எல்லாரும் போய் என்ன சொன்னான், இல்லை நீ தான் பரமாத்மா, பரமாத்மாவோட அவதாரம் தான் எல்லாரும் போய் சொன்னான். பட் அவர் ஒரு இடத்துல கூட தன்னை பகவான் சொல்லிக்கவே இல்லை. அது மாதிரி பெரியவா பண்ணியிருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸும் பகவானுடைய லீலைகள் தான். ஆனால் தன்னை எங்கேயும் ஆதிசங்கருடைய அவதாரமாகவோ பரமேஸ்வரனுடைய அவதாரமாக அவர் எங்கேயுமே காமிச்சிக்கலைங்கிறது அவருடைய கிரேட்னஸ். நம்ம அவரை பலவித கோணங்களில் பார்த்தோங்கிறது வந்து நம்முடைய கண்ணில் அதுக்கு கிடைச்ச ஒரு விசேஷம். திவ்ய சக்ஷுஷன் சொல்கிற மாதிரி நம்ம கண்ணில் வந்து அப்படி ஒரு பலவிதமான இதை வந்து அவர்கிட்ட ஒத்தரிட்டியே நமக்கு பார்க்கக்கூடிய நமக்கு அந்த பாவங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இல்லை நம்ம பார்வைன்னு சொல்லலாம். அதனால் பார்வையில் தான் வேணால் தோஷங்கள் இருக்கலாமே தவிர பார்க்கப்பட்ட பொருளில் தோஷம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து சந்தோஷத்துக்காக பண்ணது தானே தவிர இதில் தோஷத்துக்கு வந்து எந்த விதமான சான்ஸும் கிடையாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். சரி, இப்போ கருணை அப்படின்னு ஒரு குணம் எடுத்துட்டோன்னா, பெரியவாட்ட கருணை அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப சுருக்கமே சொல்லலாம், ரொம்ப பெருசாக கூட சொல்ல வேண்டாம். கருணாமூர்த்தின்னா நிஜமாக அவர் வந்து கருணாமூர்த்தின்னு நடந்து காமிச்சார்றதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸு.
அவர் ஒரு நாள் காஷ்ட மௌனமாக இருக்கார். அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து அவரை பார்க்கறதுக்காக அவரை அழைச்சின்னு வரார். அவர் வராருங்கிறத யாரோ ஒருத்தர் போய் அவர்கிட்ட ஒரு பையன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருத்தர் வந்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்ல உடனே இவர் காஷ்ட மௌனம். அவர் எதுவுமே கொஞ்சம் கூட அசங்காத இருக்க போகிறான்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், வாடா சங்கரா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கூப்பிடுறார். உடனே எல்லாரும் அப்படியே அரண்டு போய், என்னது இன்றைக்கி காஷ்ட மௌனம், பேசக்கூட மாட்டார். பிரதம மந்திரி அந்த இந்திரா காந்தி அம்மா வந்த போது கூட இவர் பேசவே இல்லை, வெறுமை போகும்போது போயிட்டு வான்னு கையை முதல்ல அபயஹஸ்தத்தை முதல்ல காமிச்சு விட்டார். இன்றைக்கி யாரோ ஒருத்தர் ஒரு முழங்கால அளவுக்கு வெயிட்டை கட்டின்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். அவரை பார்த்து வாடா சங்கரான்னு கூப்பிட்றாரு, என்ன அப்படின்னு தெரியல. அவர் வந்தவர் நமஸ்காரம் பண்ணார், உட்கார்ந்தார். இவாளெலாம் நகர்ந்து போயிட்டா, எல்லாரையும் போய் சொல்லிட்டார். அப்புறம் அவள்கிட்ட பேசிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவள் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பி போனோடனே அங்கே வந்து கேட்குறா, என்ன பெரியவா இந்த மாதிரி நீங்கள் விரதத்தையே விட்டுவிட்டேல, இன்றைக்கி காஷ்ட மௌனம்னு எங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டால், இன்றைக்கி இவர் வந்தோடனே பேசிட்டேலேன்னு. அப்போ பெரியவா சொன்னான், வந்தவன் யார் தெரியுமா, அவன் ஆர்மியில் இருந்தவன், எதிரிகளோட சண்டை போடுத்த அவன் முடிச்சுட்டு இருந்தனால தான் நாமெல்லாம் இங்கே தூங்கிட்டு இருக்கோம் நல்ல சந்தோஷமாக. அவன் எதிரிகளோட சண்டை போடும்போது அவனுக்கு 2 கண்ணும் போயிடுத்து பாம்பு அடித்து. அப்பேற்பட்டவனுக்கு அவன் வரபோது அவன் என் தரிசனத்துக்காக வரான், அவனால் என்னை பார்க்க முடியாது. ஆனால் நான் இருக்கேங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும், அவனால் பார்க்க முடியாது. என்கிட்ட பேசினா தானே அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவனுடைய தியாகத்தை விட என்னுடைய மௌனவர்த்தம் பெருசா, இன்னொரு நாளைக்கு மௌனவர்த்தம் இருந்துக்கலாமே. அதனால தான் நான் இன்றைக்கி அவனோட வா அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். நான் பேசினால்தான் அவனுக்கு வந்து நான் இருக்கேங்கிறதே தெரிஞ்சுது. அந்த சந்தோஷம்தான் முக்கியம், அவன் தியாகம் தான் பெருசுன்னார். இது வந்து ஒரு பக்தனுக்காக, ஒரு உண்மையான பக்தனுக்காக தன்னுடைய விரதத்தை கூட கைவிடுற அளவுக்கு ஒரு கருணை இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம கருணைன்னா உடனே புத்தருங்கிறோம், அஹிம்சை அப்படி இப்படிங்கிறோம். அதெல்லாம் கருணை இல்லை. தன்னுடைய விரதத்தையே இன்னொருத்தருக்காக விட்டு கொடுக்குற ஒரு கருணை இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்து பெரியவாளுடைய ஒரு பாவமாக எனக்கு பட்டது. நவரசத்தில் ஒரு முக்கியமான கருணைங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த கருணைங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கணுன்றத காமிக்கிறதுக்காகவே பெரியவா இந்த நிகழ்ச்சியை பண்ணாலும்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா தெய்வத்தின் குரல்ல கூட இந்த சங்கரன்கிற டிவோட்டி பற்றி பெரியவா பேசியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வால்யூம் 1ல இன்சிடென்ட்லி ஹி வாஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆல்சோ ஹி ஹஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க் இன் அந்த தேவாரம், திருமுறை, அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சாரத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. தேவகோட்டைக்காரர் இவர். இன்சிடென்ட்லி என்னோட ஒய்ஃபோட மாமா தாத்தா கூட. ஓ, ரொம்ப கிட்டே வந்துட்டால. இதை வந்து இந்த கருணையை நான் ஒரு 4 லைனில் பாட்டு எழுதியிருக்க சொல்லிடுறேன். பார்வையற்றதோர் பக்தனுக்கு பரிவுடன் அருளிய கருணையினால் ஆர்வமுடன் அவர் பெயர் சொல்லி அழைத்தே மௌனம் விடுத்தாரே அப்படின்னு நான் வந்து கருணைக்கு இந்த 4 லைன் பாடலை அவருக்கு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்போ அடுத்தது வந்து சாந்தம். அஃப்கோர்ஸ் சாந்தம்ங்கிறது நம்ம ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் எக்ஸாம்பிள் இருக்குது, பெரிய நிறைய சொல்லலாம். பட் என்ன ரொம்ப கவர்ந்தது என்னென்னா, நம்ம யார்கிட்ட வேணாலும் சாந்தமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம கோபத்தை அடக்கிறதுக்கு அது ஒரு வழி. நம்ம மேலே மேலே நம்ம பதில் சொல்லிகிட்டே வந்தோம்னா அவள் நம்மளை தூண்டி விட்டுட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மனுஷால்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மௌனமாக இருந்துட்டோம்னா அடுத்த கேள்வியே கேட்க மாட்டான். இவர் எங்கே மௌனமாக இருந்தாருங்கிறதுல இவர் மௌனமாக இருக்கலை, இவர் எதிராளியை தூண்டி விட்டு தன்னுடைய சாந்தத்தை காமிச்சார். இது வந்து வேடிக்கையாக சொல்லுவா, மடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செவத்தில் ஒருத்தன் வந்து இவரை பற்றி கண்ணாபண்ணான்னு எழுதிட்டு இருக்கானோ. அது எழுதிட்டு இருக்கான்னு யாரோ ஒருத்தர் போய் அவர்கிட்ட சொன்ன உடனே அவன் யார் எழுதுறானோ அவன் அழிச்சன் மான்னு கூப்பிட்டுருக்காரு. அவன் அங்கே சாமி கூப்பிட்டீங்களான்னு வந்தான். அவன் ரொம்ப இன்னசென்ட் ஃபெலோ. என்னப்பா எழுதுறேன்னு கேட்டார். தெரியாது சாமி, ஏதோ பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க, இது மொத்தத்தையும் சாயங்காலத்துக்குள்ளே எழுதினா எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. ஸோ நீ 10 ரூபாய்க்காக எழுதுற, என்ன எழுதுறேன்னு உனக்கு தெரியாது இல்லையான்னு. ஆமாம் சாமியா, என்ன லாங்குவேஜ்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் எதை எழுதி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே நான் காப்பி அடிச்சிடுவேன் போர்டில், அவ்வளோதான். ஆமாம், நான் ஒரு ஆர்டிஸ்ட், என்ன கொடுத்தாலும் அதை எழுதிடுவேன். படமாக இருந்தாலும் எழுதிடுவேன், தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷு, சம்ஸ்கிருதம் எதுவாக இருந்தாலும் எழுதிடுவேன் நான். ஓ அப்படியா, சரி, சாப்பிட்டியா? நான் இல்லைண்ணா. நீ மடத்தில் உள்ளே போய் சாப்பிட்றியான்னார். இல்லை சாமி, இந்த சாப்பாடெலாம் நமக்கு வந்து சரி வராதுன்னா. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுறா, அவனுக்கு ஒரு சோமனை கொடுறா, அப்படி இப்படின்னு சொல்லி பழம்னா கொடுத்துட்டு அவனை அனுப்பிச்சிட்டு, ஆமாம் இதெல்லாம் எழுதுறிய, உன்னை யார் எழுத சொன்னான்னு. இதுக்கு ஒரு மேஸ்திரி இருக்கா சாமி, 10 தெருக்கு ஒரு மேஸ்திரி, இந்த தெருக்கு நான் எழுதுறேன்னா. அவர் சொன்னால் அந்த மேஸ்திரியை இங்கே வர சொல்லுன்னு. அவர் இன்றைக்கி வரமாட்டார், நாளைக்கு தான் சாமி வருவார். பரவாயில்ல, நாளைக்கு வர சொல்லுன்னு. மறுநாள் காத்தால இவன் போய் அவர்கிட்ட சொல்லிருக்கான், அந்த சாமி ஒன்று இருக்குது உள்ள, அது வந்து நேற்று எனக்கு எல்லாம் கொடுத்தது, இன்றைக்கி நீ ஒன்றை வர சொல்லிருக்காரு, போயிட்டு நீயும் வாங்கிட்டு வான்னு. அவன் பார்த்தான், கிடுக்கிட்டு மறுநாள் காத்தால ஏழியாகவே போயிட்டேன். இங்கே சாமி பூஜைக்கு எதை போயிட போகிறார், பார்க்க முடியாதுன்னு. வந்தோடனே யாருப்பா நீ என்னன்னா,
சாமி நமக்கு கான்ட்ராக்ட் இந்த 10 தெருக்கு எனக்கு ஒரு தெருக்கு 25 ரூபான்னு கொடுப்பாங்க, 10 தெருக்கு எனக்கு 250 ரூபா கிடைக்கும், நீ என்ன எழுதுறன்னு. அது யாருக்கு சாமி தெரியும், யார் சொன்னாலும் எழுத வேண்டியது என் வேலை. என்கிட்ட 10 பேர் இருக்கான், 10 பேர் எழுதுவான், நான் 25 ரூபா வாங்கிப்பேன், அதில் 5 ரூபா சாமானுக்கு ஆகிடும், 10 ரூபா எழுதுறவனுக்கு கொடுத்துருவேன். ஒரு தெரு எழுதினா எனக்கு 10 ரூபா, 10 தெரு எழுதினா எனக்கு 100 ரூபா, எனக்கு தீர்ந்து போச்சு வேலை, ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடச்சிதுன்னா. ஓ அவ்வளோதானே, என்ன எழுதுறேன்னே தெரியாத நீ எழுதிட்டு இருக்கியான்னு. எதுக்கு சாமி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கஷ்டம், தெரியாதான் தான் நல்லது. நமக்கு வேண்டியது இன்றைக்கி சாயங்காலத்துக்கு 100 ரூபா கிடச்சிட்டோன்னா உடனே அவனுக்கும் பழையபடி வேஷ்டி பழங்கணம் எல்லாம் கொடுத்து அவனுக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதெல்லாம் எழுதுறிய 10 தெரு உனக்கு யார் அலாட் பண்ணான்னு சொன்னால், சாமி இந்த காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் எங்களை மாதிரி ஒரு 10 பேர் வச்சுருக்காரு, எங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி அலாட் பண்ணி ரூபாயை கொடுத்துருவா, நாங்கள் எழுதி முடிச்சோணும். சரி அவரை வர சொல்லு நாளைக்கு. அவர் ரொம்ப கஷ்டம் சாமி பிடிக்கிறது. இல்லை நான் சொன்னேன்னு சொல்லு, பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லி சரி அவரை மறுநாளைக்கு கூப்பிட்டா. 3ஆம் நாளைக்கு அவர் வந்தோடனே அவரை இதே கேள்வி, என்ன எழுதுறேன்னு. அது யாரையோ திட்டி எழுத சொல்லி எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னு, இல்லைங்க அது மொத்தமாக அங்கே சென்னையிலேருந்து வருதுங்க, அட்வைஸ் வருதுங்க, நாங்கள் அவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க, நாங்கள் அதை பார்த்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி எழுதிடுவோம். அவங்களுக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபா பட்ஜெட் இருக்குது போல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், அதை செலவு பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் யாரை என்ன எழுதுகிறோம் என்ன சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பைசா வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் ஆனால் எங்களுக்கு இந்த பணம் வந்துடும், நாங்கள் 10 நாள் இந்த வேலையை முடிச்சுடுவோம். ஓ இப்போ நீ யாரை பற்றி எழுதுகிறேன்னு தெரியாது, என்ன எழுதுகிறேன்னு தெரியாது, உன்னை யார் எழுத சொல்கிறான்னு தெரியாது. அதெல்லாம் பார்க்கச்ச பக்கத்தில் இருக்க அம்பியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்னா நம்ம இந்து மதம் மாதிரியே இல்லை, நம்மளை யாரோ ஏற்கிறா, நம்ம ஏதோ செஞ்சுன்னு இருக்கோம், யாரோ பண்ணுறான் யாரையுமே தெரியல நமக்கு. இதெல்லாம் நல்லா ரொம்ப இதுவாக இருக்குல்ல. சரி அந்த ஆள் எப்போ வருவார்னு, அவர் இப்போ வரமாட்டார் சாமி, அடுத்த மாதம் தான் வருவார்னு. அவர் வந்தால் எங்கிட்ட அனுப்புறியான்னு. இல்லை சாமி ரொம்ப கேட்டான் சாமி, அவர்லாம் நாஸ்திகர், சாமியாரெலாம் பார்க்க மாட்டார், பார்த்தா அவர் வெய்வாருன்னு. இல்லை நான் வர சொன்னேன்னு சொல்லேன்னு. சரி வந்தால் சொல்கிறேன் சாமி. இல்லைப்பா வந்தார்னா நான் வந்துட்டு பேசி என்ன எழுதுறா எது எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ஏதாவது கொடுக்கலாமே, அதுக்கு தானே. அப்படியா சாமி, நான் கண்டிப்பாக வர சொல்கிறேன் சாமி, பட் அவருலாம் 1000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் சாமி. அது என்ன கொடுத்தா போச்சு, அவர் வர சொல்லணும். உடனே அவன் போன உடனே மேனேஜர் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இது என்ன விளையாட்டு இன்றைக்கி, இப்படி ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுறான், உங்களை பற்றி கண்ணா பண்ணான்னு எதிர்க்கிற செவத்தில் எழுதியிருக்கான், அவனை கூப்பிட்டதெல்லாம் அழிடா ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்காத, இப்படி ஒருத்தனா கூப்பிட்டு சன்மானம் கொடுத்துருக்கிறது இது என்ன விளையாட்டு அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, இல்லைடா எனக்கு கோபம் வருதான்னு பார்த்தேன், என்னை பற்றியே அவதூறாக எழுதுகிறான், இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுது பார்த்தியா, நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்மளை பற்றி என்ன எழுதுறான்னு அவனுக்கே தெரியல, ஏன் எழுதுறான்னு அவனுக்கு தெரியல, யார் எழுத சொன்னாலும் தெரியல, அவனுடைய ஒரே குறிக்கோள் சம்பாதனை பண்ணணும், இன்றைக்கி சாயங்காலம் ஏதோ பைசா கிடைக்கணும் எழுதுறான். ஸோ அவங்ககிட்ட கோபம் வராத நான் சாந்தமாக இருக்கிறதுக்கு காமாட்சி அருள் பண்ணியிருக்காளான்னு பார்த்தேன், நல்ல வேளை எனக்கு இன்றைக்கி கோபமே வரல, ரொம்ப சாந்தமாக இருக்கும்படியாக அம்பாள் பண்ணிட்டா, அம்பாளுடைய கருணையை பற்றியா அப்படின்னு அவன் இந்த கருணாமூர்த்தி. ஸோ இந்த சாந்தங்கிறது தன்னை பற்றி தப்பாக பேசுகிறோம், ஒன்றும் சாதாரண டே அப்படின்ட்டா என்ன ஒரு மாதிரியா கூப்பிட்ற அப்படிங்கிறான் இல்லையா. ஒரு சின்ன பையில கூட நம்ம இந்த காலத்தை பார்த்தா வாடா கண்ணான்னு சொல்ல முடியல, வாடான்னா மாமா நல்ல பேர் சொல்லி கூப்பிட்றதுலாம் வேண்டாங்கிறான் பையங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தன்னை பற்றி கண்ணாபண்ணான்னு எழுதுகிற ஒருத்தனை கூப்பிட்டு இவ்வளவு கருணையோட இவ்வளோ சாந்தமாக டீல் பண்ணோன்னா அந்த மேனேஜ்மெண்ட் சயின்ஸை எவ்வளோ அழகாக நமக்கு சொல்கிறார் பாருங்க அவர். ஹவு டு டேக்கிள் சிச்சுவேஷனுங்கிறது அதாவது தெர் இஸ் நத்திங் நோன் ஆஸ் அ ப்ராப்ளம்ங்கிறது நம்ம சிச்சுவேஷனை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு ப்ராப்ளமாக அது மாறுறது. அப்போ நம்ம சொல்யூஷனுக்காக அலையிறோம். ப்ராப்ளத்தை முதல்லையே சாந்தமாக டேக்கிள் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டோன்னா அது ப்ராப்ளமே ஆகாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சரி, சாந்தத்தை ரொம்ப சிக்கலில் இருக்கிற சாந்தத்தை சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ அற்புதம்ங்கிற ஒரு அற்புதத்துக்கும் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த அற்புதம்ங்கிறது எப்பவுமே ரொம்ப ரேராக தான் வரும். அடிக்கடி நடந்தால் அது அற்புதம் கிடையாது இல்லையா. அடிக்கடி நடந்துட்டு இருக்குன்னு ஓ அப்படியான்ட்டு போயிட்டே இருப்பாள் இல்லையா. என்னைக்கா ஒரு நாள் எப்போ ஒரு அதிசயமாக நடக்க முடியாதது எதிர்பார்க்க முடியாது நடந்ததுன்னா தான் நமக்கு அற்புதமாக தெரியும், அற்புதமாக இருக்கே அப்படின்னு. இந்த பெரியவா விஷயத்தில் எப்படி ஒரு அற்புதம் நடந்தான்னா, பெரியவா திடீர்னு என்ன பண்ணா உபவாசம்ட்டான். உபவாசம் அதோட மௌனம்ட்டான். முதல் நாள் உபவாசம், 2ஆம் நாளும் உபவாசம்,
3ஆம் நாளும் உபவாசம். அப்போ ஏகாதசி கிடையாது, சிரவண நட்சத்திரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படியே உபவாசம் இருந்ததுன்னா எத்தனை நாளைக்கு இருப்பார்னு எல்லாருக்கும் ஒரே கவலையாக போயிடுது. உடம்பும் அவருக்கு தாங்குகிற சக்தியும் இருக்கிறதா தெரியல. மடத்துக்குன்னு ஒரு டாக்டர், அவர் ரொம்ப பெரியவாட்ட ஈடுபாடு உள்ளவர், பெரியவாள்கிட்ட உரிமையோடு பேசக்கூடியவர். அவர் என்ன போய் கேட்டிருக்காரு, கை கட்டின்னு போய் பெரியவா இப்படி வரிசையாக ஒரு வாரமாக ஆச்சு, ஒன்றும் நிராகாரமாக இருக்கார். நீராகாரம் கூட கிடையாது, நிராகாரம். ஆமாம். இப்படி இருந்தாக்க எப்படி பெரியவா நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தெல்லாம் நன்னா இல்லை. இப்போ நாங்களும் எல்லோரும் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிடுவோம். இது மாஸ் உபவாசமாக நாங்கள் இப்போல்லாம் மாஸ் உண்ணாவிரதங்கிறாள். இப்போல்லாம் உண்ணாவிரத ரேலிங்கிறான், 1 மணி நேரத்துக்கு உண்ணாவிரதங்கிறான். இவன் போயிட்டு அடுத்த உட்காந்துக்கிறான். அது மாதிரி இல்லை, பெரியவா நிஜமாகவே 7 நாளாக சாப்பிடாத இருந்திருக்கான். என்ன அவர் சாப்பிட்றதே ஒரு 2 பிடி பொரி தான். பாவக்காய் ஏதோ கலந்து வேக வச்சு அந்த பொரி வெந்நீரில் போட்டு ஏதோ சொல்லுவாள். அது அப்புறம் பிரசாதம்னு வேறு நமக்கெல்லாம் தருவா. நம்ம அப்போ தோணும், இதை எப்படி அவர் சாப்பிட்டாரு, அதுவும் 2 கவடம். இதையும் சாப்பிடல 7 நாளாக அப்படின்னோடனே அவர் ரொம்ப உரிமையோடு கண்டித்து, பெரியவா நான் உரிமையோடு கேட்குறேன், எனக்கு உங்ககிட்ட உரிமை உண்டு. இப்படிங்க நான் இன்றைக்கே நீங்கள் சாப்பிடாத இருந்தேன்னா நான் வேறு விதமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கேன். ஆஸ் அ டாக்டர் நான் பக்தனாங்களோட நான் பேச போகிறதில்ல, என்ன டாக்டராக பேச போகிறேன். கையை காமிச்சேன், பேசு அப்படின்னு. பெரியவா நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொன்னாக்கா நான் இனிமேல் வைத்தியம் பண்ணுறதெல்லாம் விட்டுடலான் இருக்கேன். அதுவும் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது அப்படின்றதும் நான் நிறுத்திட போகிறேன். நானும் பெரியவாளை மாதிரி உபவாசமாக இருந்துட போகிறேன். எத்தனை நாள் முடியுதோ இருக்கட்டும். இது நிச்சயமாக சொல்கிறேன், பெரியவா மேலே ஆணையாக நான் சொல்கிறேன், நானும் போகிறேன். உடனே பெரியவா ஒரு சிரிச்சுக்கிட்ட, ஓ அப்படியா, நீ எனக்கே சவால் விடுறியா, சரி அப்படின்ற உடனே டாக்டர் பேர் என்னவோ தெரியல, நம்ம ஒரு இதுவும் எக்ஸன் வச்சுப்போமே. சரி இப்போ என்னங்கிற, நீ உபவாசத்தை விட்டுடணுங்கிற, சரியா விட்டு வரேன். இப்போ நான் கேட்க நீ சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டே இருப்பியா, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா, நான் சாப்பிட்டுட்டே இருக்கலாமா, நடுவில் தடங்களே வரக்கூடாது. அவசரம் அதுக்கு என்ன பெரியவா கேட்டால் என்ன வேணாலும் கொடுக்குறது, எல்லோரும் தயாராக தானே இருக்கணும். சரி முதல்ல கொஞ்சம் ஜலம் கொண்டு வா, ஜலம் கொண்டு வா, இன்னொரு டம்ளர் கொண்டு வான்னு கொண்டு, இன்னொரு டம்ளர் சொம்பில் கொண்டான்னு, பெரிய ஜக் அளவு தண்ணி குடிச்சிட்டேன். பெரியவா ஜலத்தையே குடிச்சிட்டேன்னா அப்புறம் நீ இப்போ ஜலம் குடிச்சிருக்கேன்ப்பா, உள்ளே கொஞ்சம் ஈரம் போட்டமேன்னு தான். எப்பவுமே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆபோச்சனம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நான் இப்போ ஆபோச்சனம் பண்ணியிருக்கேன். ஆபோச்சனம்னா ஒரு சொட்டு தண்ணி தானே பெரியவா எடுத்துப்பா, நீங்கள் ஒரு ஜக்கு தண்ணி குடிச்சுட்டாலேன்னு. சரி அப்போ அடுத்தது என்ன வேணுங்கிற, என்னெல்லாம் அன்றைக்கி பண்ணியிருக்கு சமையல்லாம், அதுலேருந்து ஒன்றா எடுத்துடுவாங்க. உள்ளேருந்து முதல்ல கொஞ்சம் ஏதோ பொங்கல் ஏதோ பண்ணியிருந்தா அது வந்தது. அதுக்கப்புறம் சாம்பார்னு ஒன்று பண்ணியிருப்பா, அது வந்தது. இதோ பரங்கிக்காய் அந்த மாதிரி சிலதெல்லாம் நிஷித்தம், சிலது அந்த தோட்டத்தில் விளையுது, அது மாதிரி இதெல்லாம் தான் உபயோகப்படுத்தலான்னு மடத்தில் சம்பிரதாயங்கள் உண்டு இல்லையா. அப்படி அப்புறம் ரசம் அப்படின்னு வந்தது, பாயசம்னு ஒன்றுது. பாயசம்னு வந்த உடனே எவ்வளோ பாயசம் பண்ணியிருக்க, எல்லோரும் சாப்பிட்டாச்சா, இல்லை எல்லோரும் சாப்பிடலை, இன்னும் தான் சாப்பிடணும். சரி பரவாயில்ல, இருக்கிற பாயசத்தெல்லாம் கொண்டு வந்துடும், அத்தனையும் குடிச்சிட்டோம். சாம்பார் சாதம் சாப்பிட்டாச்சு, ரசம் சாதம் சாப்பிட்டாச்சு, சாம்பார் சாப்பிட்டாச்சு, வடை பண்ணி வச்சுருந்தா வடையெல்லாம் சாப்பிட்டுட்டார். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மோர் வச்சுருந்தா மோர் சாதமும் சாப்பிட்டார். கொஞ்சம் பழங்கிழந்தா கொண்டாங்க. இது ஒருத்தன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சாப்பிடணும்னா அத்தனையும் இருந்தால் 1/4 மணி நேரத்தில் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு, இல்லை பெரியவா என்ன கேட்குறவளா பண்ணி கொடுத்துடலான்னு. என்ன இருக்க கொடு, நான் என்ன சொன்னேன், நான் என்ன கேட்டாலும் தருவியான்னு கேட்டேன் இல்லையா. உடனே அவளுக்கெல்லாம் நடுநடுங்கி போயிட்டா. இது நம்ம ஏதோ கதையில் கேட்டிருக்கிறோம், சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கல்யாணத்தில். அவள் என்ன நீங்கள் நீங்கள் மாத்திரம் வந்துட்டு உங்கள் மனுஷா யாருமே வரலையா, கல்யாணத்தில் 10,000 பேருக்கு சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு பார்வதி சிரிச்சாலாம் மீனாட்சி. அவர் சொன்னாராம், முதல்ல பசி இந்த கொடை பிடிச்சிருக்காங்க, நம்ம இவன் அப்பயே பிடிச்சி என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், முதல்ல இவனுக்கு சாப்பாடு பண்ணி வைன்னு அனுப்பிச்சாரான். உள்ளுக்குள்ளே ஜால்ராகினியை கிளப்பி விட்டு இவன் உள்ளே போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அடுத்தது ஒத்துருக்கமே சாப்பாடு இல்லாத தாகம் சில அந்த கதையெல்லாம் தெரியுங்களா. என்னது அந்த கதை மாதிரி இருக்குது இது, நான் அப்போ நடந்த கதையும் இப்போ நடக்கிறது உண்மை மாதிரி இருக்குது, இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற போது எல்லோரும் சாஷ்டாங்கமாக காலில் பெரியவா சோதனை பண்ணக்கூடாது, இது என்ன இது ஒரு ஒன்றுமே புரியாத ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்குது. கதையில் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம், குண்டோதரன் பரமேஸ்வரனுடைய ஆணைகளால் சாப்பிட்டான்னு. இங்கே பரமேஸ்வரன் ஆணை நீங்களே இப்படி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாரு, மற்ற வாழ்க்கையை இனிமேல் சமைச்சு தான் போடணும், அடுத்த இது வந்திருக்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் சேர்த்து
திருப்பி பண்ணி தான் போடணும். என்னது இது? அப்போ தான் பெரியவா சொன்னாலாம், எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் பண்ணி இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணி மிரட்டி அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ நான் அதை வந்து நான் கவனிச்சிக்க முடியும். நீங்கள் உங்கள் உரிமை எடுத்துக்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, எனக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக பெரியவா அப்படி இருக்கான்னு நீ நினச்சிக்கணுமே தவிர, எத்தனையோ ஜனங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பாட்டெல்லாம் தவிச்சுன்னு இருக்கான். அதுகளுடைய இது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக இவர் உபவாசம் இருந்தாராம். அப்படி அந்த கருணாமூர்த்தின்னு முதல்ல ஆரம்பித்தோமே, அந்த கருணுடைய வெளிப்பாடாக தான் எங்கேயோ ஏதோ ஒரு சோமானியா மாதிரி ஒரு இடம் வச்சுப்போமே, அங்கே குழந்தைகள்லேருந்து அத்தனை ஜீவன்களும் சோறு தண்ணி இல்லாத தவிச்சுன்னு இருக்கிறத கேள்விப்பட்ட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஒரு வாரம் இருந்து பார்க்கலாம், 10 வாரம் இருந்து பார்க்கலான்னு மாதிரி இருந்திருக்கார். இவர் விரத பங்கம் பண்ணினோடனே இவருக்கே தாங்கலை. அசுர பசினா அத்தனை பேருக்கும் இவர் சாப்பிட்ட சாப்பாடு அங்கே போயிடுது. இவர் இங்கே உட்காந்து சாப்பிட்ட அத்தனையும் எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு சின்ன கீரையை பாஞ்சாலி கொடுத்து சாப்பிட்ட உடனே துர்வாசரோடு கூட வந்த 10,000 பேருக்கும் வயிறு ரொம்ப போய் ஏப்பம் விட்டாலாம். அவர் யமுனல்னு சொல்லிக்காதே அந்த கரை வழியாக போயிட்டாராம். இப்போ அங்கே காத்துருந்துச்சு. அந்த மாதிரி பரமாத்மா, ஆமாம், கிருஷ்ண பரமாத்மா பண்ண அற்புதத்தை இங்கே நம்ம பெரியவா வந்து கிருஷ்ண பரமாத்மா எப்படி பண்ணியிருப்பான்றதை நமக்கு காமிச்சது. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக மனசில் பட்டுது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டார். கருணை, சாந்தம், அற்புதம்லாம் இதெல்லாம் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்போதான் உங்களுக்கு சிக்கலே ஆரம்பிக்கிறது. இப்போ என்னது பயம் அப்படின்னு ஒரு ரசம் இருக்கு நவரசத்தில். அதை எப்படி பெரியவர்களுக்கு நீங்கள் எப்படி பயம் இருந்தது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவேன்? அவருக்கு பயம் எதில் அப்படின்னாக்க, எதை பார்த்து அவருக்கு பயப்படுறவர் இல்லை, யமனே அவரை பார்த்து பயப்படுறவன். கிட்டே வரல. இவர் சொல்லி தான் 106 வயசில் இவர் கிளம்பி வந்த இடத்துக்கு கைலாசத்துக்கு போயிட்டார். யமன் கூட இவர்கிட்ட வரல, வர முடியாது. அப்பேற்பட்டவர் வந்து அக்னி, அவர் சொரூபம். அவருக்கு நம்ம நாடு போகிற ஒரு சீர்கேடு, ஒரு தர்ம பரிபாலனம் இல்லாத போகிறது, நவநாகரிகத்தில் மக்கள் தழைச்சி போகிறது, சம்பாதியத்துக்காக ஊரை விட்ட ஊர் போகிறது, நாடு விட்ட நாடு போகிறது, அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து தர்ம சிந்தனையோ நல்ல குணங்கள்லாம் குறைஞ்சுட்டே வருது. இதெல்லாம் பார்க்குற போது எப்படி போய் முடிய போகிறது? யார் வந்து இந்த நாட்டை ரட்சிக்க போகிறா? தர்மோ ரட்சத்தை ரட்சித்தகான்னு சொல்லிட்டான். தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கே யாருமே இல்லாத போயிட்டா எப்படி மனுஷால வந்து எந்த தர்மம் வந்து காப்பாற்ற போகிறது? மறுபடியும் வந்து ராமனோ கிருஷ்ணனோ வர முடியுமா? வர போகிறாளா? இல்லை ஆதிசங்கர் மாதிரி மகனியாலாம் வருவாளா? அப்படின்ற ஒரு பயம். ஒரு சீர்கேடு நாடு போகிற ஒரு இந்து மதம் வந்து எப்பேற்பட்ட ஒரு மதம். இந்த நாடு வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு உதாரணமாக இருந்த நாடு, மகனியர்கள்லாம் வாழ்ந்த நாடு. இந்த நாட்டில் இன்றைக்கி ரொம்ப அவலமாக போய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ வந்து இன்றைக்கி ஆன்மீகம் வளர்ந்துட்டே இருக்குது. நம்ம நாட்டில் வந்து ஆன்மீகம் தளர்ந்துட்டே வருது. இதை பற்றி கூட நான் அடுத்த வாரம் ஒரு இடத்துல இன்றைய ஆன்மீகம்ன்றதை பற்றி ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் சென்னையில். அதை பார்க்கும்போது பெரியவாளுக்கு அதில் ஒரு பெரிய பயம். என்ன பயம்னா, இந்த நாடு இந்த மாதிரி ஒரு நிலையில் போயிட்டு எல்லாம் பணம் பணம் பணம்னு மெட்டீரியலிஸ்டிக்காக எல்லோரும் அலைஞ்சிட்டு இருந்தான்னா இந்த நாடை காப்பாற்றுறதுக்கு பகவான் எப்படி வருவான்? யாரால முடியும்? இது வந்து இப்படியே விட்டால் நல்லதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம், ரொம்ப வேலிட் ஃபியர் தான் அது. ஆமாம், அந்த பயம் அவருக்கு இருந்தது. அவர் யாருக்கும் பயப்படல. ஆனால் நாடு போயின்னு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து சுதந்திரம்னு வாங்கினோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியை சுட்டுட்டா நாடு. அது காந்தியே மறந்து விட்டா. ரூபா நோட்டில் தானே காந்தி இருக்கார், வேறு எங்கே இருக்கார் காந்தி? காந்தி ஜெயந்தின்னு ஒன்று வைக்கிறா. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் சினிமா பார்க்க போகிறா, இங்கே ஊர் சுற்ற போகிறா. அது வந்து வெள்ளிக்கிழமையிலோ திங்கக்கிழமையிலோ வந்துட்டா சனி ஞாயிறு சேர்த்துன்னு லீவு போட்டு ஊரை பார்க்க போய்ட்றா. இப்படி பண்ணுறாலே தவிர அந்த காந்திக்கு நன்றியை தெரிவிக்கணுன்ற மாதிரி யாரும் நடந்துக்கிறது இல்லை இல்லையா? மகாத்மா காந்தி கிட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு பெரியவாளுக்கு. மகாத்மா காந்தி ஒருத்தர் தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸில் போய் அவரை பார்த்தவர். ராஜாஜி கூட கூட்டின்னு போய் பெரியவாளை காஞ்சிபுரத்தில் பார்த்து காந்திஜி சொன்னதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கதராட கட்ட அம்சாலம் பெரியவா. அப்போ கூட எல்லாரும் எரிக்கணும்னு சொன்ன போது இவர் எரிக்காதேன்னாராம். ஏன்னா எவனோ கட்டப்பட்டு பண்ண துணி, அதெல்லாம் துணி என்ன பாவத்தை பண்ணித்து, நீ அதை பகிஷ்காரம் பண்ணு, ஆனால் அதை எரிக்காத, அழிக்காத.
உனக்கு படைக்கிற சக்தியே இல்லாத போது அழிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அவனுக்கு அதை அழிக்கலாம் கூடாது, வேண்டான்னு தூக்கி சமுத்திரத்தில் போட்டுவிடுனாராம். அதனால அவருக்கு பயம் அப்படின்னு வந்தது வந்து நாடு போகிற போக்கை பார்த்து அவருக்கு பயமே தவிர அவருக்கு எந்த மனுஷால்ட்டியோ ஒரு அரசியல்வாதிட்டையோ அப்படி பயந்தவராக இருந்தால் இந்திரா காந்தி வந்த போது அவர் பேசியிருப்பாரு. அவர் பேசவே இல்லையே, வெறுமை காட்டமோனும் வந்து கையமுத்திரம் காமிச்சிட்டார் இல்லையா. அவருக்கு பயங்கிறதுலாம் அவருக்கு கிடையாது. பரமேஸ்வருடைய அவதாரமான அவருக்கு ஏது பயம்? அது நம்ம வந்து அவருடைய பயம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இதை ஒரு பயமாக நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நாடுடைய நிலைமை சீர்கேடை பார்த்து அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். ரொம்ப வேலிட் ஃபியர் தான். ஆமாம். இன்னொன்று நம்ம கேள்விப்பட்டது, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். கோவத்தை பெரியவா வந்து என்ன பண்ணுவாலாம், வரவழிச்சுட்டு அதை யூஸ் பண்ணி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இது இல்லை, சில சமயத்தில் அவருக்கு நேச்சுரலாக கூட கோபம் வந்திருக்கு. அப்படியா? ஆமாம். எப்படி கோபம் வந்திருக்குன்னாக்கா, இந்த தர்ம பரிபாலனத்தில் வந்து யாராவது வழுக்கினா கோபம் வரும். ஓ, அப்படி. ரெண்டாவது, இந்த வைதிகாலையோ இல்லை தீட்சிதாலையோ மகான்களையோ யாராவது கொஞ்சம் கேவலப்படுத்திவிட்டாலும் வந்து அவருக்கு கோபம் வந்துடும். அவருக்கு வேத ரட்சகர் அவர். ஆமாம். அதுவும் வேத ரட்சகர் மாத்திரம் இல்லை, வேதியர்களையும் ரட்சகர் அவர். ஆமாம், அவள் தானே ரட்சிக்கிற. ஆமாம், யார் வேதத்தை காப்பாற்றிட்டு இருக்காளோ அவளுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவர். ஒரு சமயம் ரொம்ப பெரிய பணக்கார ஒருத்தர் வந்து அதிருத்திரமோ இதை பண்ணியிருக்கார். அதுக்கு 121 பேர் வந்து எல்லாம் பண்ணியிருக்கா. அதில் ரொம்ப பெரியவர், ஒரு 80 வயசான ஒருத்தர், அவரும் அதில் கலந்துக்கிறதுக்கு போயிருக்கார். அவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டான சீலர். ரொம்ப அவர் வந்து அடுத்த வேலைக்கு நாளைக்கு உள்ளத்துக்கு வச்சுப்பார், அதுக்கு மேலே ஒன்றும் கையில் வச்சுக்க மாட்டார். ஒரு வேலை தான் செட், இன்றைக்கி துணி நாளைக்கு துணி அப்படி தான் வச்சுருப்பார். ரொம்ப ஏழ்மையாக பார்க்கறதுக்கு இருப்பார். ஆனால் மகா வித்வான், பெரிய ஒரு தவசீலன்னு சொல்லலாம், பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துன்னு இருக்கார். இந்த பணக்காரர் அப்படி எல்லாரையும் பார்த்துட்டே வந்தார். பார்த்துட்டே வந்தபோது இவர் வந்து மானசிகமாக ஜபத்தை சொல்லிகிட்டு இருக்கார் போல இருக்கு. அதிருத்ரம் முதடாசி அதை சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட லட்சம் ஆவர்த்தி சொல்லியிருப்பார் லைஃப்பில். அன்றைக்கி அவர் ஓரமாக ஒரு இதில் கம்பத்துக்கிட்ட சாஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த பணக்காரர் அப்படி ஒரு முறைச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பாருன்னா இவருக்கு 10 ரூபா கொடுத்துருக்கார். சரி, இவர் கிடைச்சது பரவாயில்லன்னு வாங்கி வச்சுட்டார். அப்புறம் எல்லோரும் சாப்பாடு போனார். சாப்பிட போகும்போது இவரை கொஞ்சம் வானும் கூப்பிடலை. இவர் போகும்போது, சித்தருமே என்ன சாப்பாட்டுக்கு அலையிறார், என்ன அவசரம், சரி உட்காரும், அடுத்த பந்தியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டார். அடுத்த பந்திக்கு இவர் போய் உட்கார்ந்தார். போட்டு இது பண்ண எல்லாம் இவருக்கு அந்த அன்றைக்கி போட்டு இந்த பாயசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இன்னொரு கரண்டி பாயசம் போடு. ஆமாம், நீ ரொம்ப பிரமாதமாக அதிருத்திரம்னா சொல்லி கிழிச்சுவிட்டே, உனக்கு வந்து அண்டா பாயசம் விடுவா, போங்க எல்லாம் போட்டது போகிறோம், சாப்பிட்டு வந்து போங்க, வயசாச்சு, ஜீரணம்லாம் ஆகாது, இதே போகிறோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியல, மனசு நொந்து போயிட்டார். நொந்து போயிட்டு நேராக அதிருத்திர பிரசாதத்தை எடுத்துட்டார். நேராக காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். காஞ்சிபுரத்துக்கோ இல்லை பெரியவா எங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டார். அவர்கிட்ட பிரசாதத்தை கொடுத்தார். பெரியவா, மனசு எனக்கு ரொம்ப சரியாக இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் இதுக்கு போகிறேன், கும்பகோணத்துக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டார். அன்றைக்கி சாயங்காலமே இந்த பணக்காரர் கார் எடுத்துன்னு பெரியவாளை போய் பார்த்துட்டு அதிருத்திர பிரசாதம்னு கொண்டு போய் கொடுக்க போகிறார். கொடுத்தோடனே பெரியவா பேசவே இல்லை. அப்படி ஒரு முறைச்சார். பிரசாதம்லாம் வந்து சேர்ந்துடுத்து, நீ கொண்டு வந்துடுற பிரசாதம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. இல்லை, பெரியவாளுக்கு என்ன இம்மேல கோபம், நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க இன்றைக்கி, இந்த லட்சணத்தில் நீ பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு வேறு வந்திருக்க. இல்லை, அப்படி ஒன்றுமே பண்ணலையே பெரியவா, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்களேன் அப்படின்னு. இதை நான் சொல்ல வேறு வேணுமா, உனக்கு நான் தனியாக சொல்ல போகிறதில்ல, எல்லாரையும் வச்சுன்னு சொல்கிறேன் பாரு, மடத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு கோபம். எல்லாரும் வந்துவிட்டா சுற்றி நிற்கிறா. இந்த மனுஷன் கை கட்டி நிற்கிறார். அதிருத்திரம் நடத்தினியா, 121 பேர் வந்தாரா, ஒரு கம்பத்து கீழே ஒருத்தர் உட்கார்ந்தாரா மகா பெரியவர். ஆமாம், அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது பெரியவா. எத்தனையோ பேர் வந்தால் அதில் ஒருத்தர். அவர் தாண்டா 121 பேரில் முக்கியமானவர். அவர் வந்து லட்சம் ஆவர்த்திக்கு மேலே பண்ணியிருக்கார். அவர் தள்ளாமைனால 84 வயசில் அந்த இதில் கட்டையில் சாஞ்சுன்னு சொல்லியிருக்கார். அவர் உதடாசியாத அதை மானசீகமாக அவர் வந்து நன்னா நீ நன்னா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கார். கடைசியில் நீ என்ன பண்ண, எல்லாருக்கும் நிறைய ரூபா அள்ளி கொடுத்த, இவருக்கு மாத்திரம் நீ கேட்டுக்கு ரூபா வேறையா அப்படின்னு சொல்லிகிட்டே மனசில் நினச்சிட்டே 10 ரூபா கொடுத்த. சாப்பிட போன போது அவரை தான் நீ முதல்ல கூட்டின்னு போய் முதல் பந்தியில் ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்கணும். உட்கார வைக்காத அவர் வந்து அவரை இழிவு பண்ணி அடுத்த பந்திக்கு போக வச்ச. அடுத்த பந்திலையும் வந்து அவர் பாயசம் கேட்டபோது நீ கேட்டுக்கு பாயசம் வேறு குறையான்னு கேட்டு அவர் அவமானப்படுத்திருக்கேன். இப்படி பண்ணவர் எவ்வளோ மனசு நொந்துருப்பார்னு யோசனை பண்ணிப்பார். நீ அதிருத்திரம் பண்ணதுடைய பலன் உனக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்படிலாம் அதிருத்திரம்லாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு பெரியவா
உன்னுடைய ஆணவத்தையும் உன்னுடைய பண பலத்தையும் காட்டுறதுக்காக நீ ஒரு காரியம் பண்ணியிருக்கிய தவிர நீ வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு நல்லத்துக்காக யோகக்ஷேமத்துக்காக நீ எதுவும் பண்ணல. உன் பிரசாதமும் எனக்கு வேண்டாம், நானும் உனக்கு பிரசாதத்தில் போன்ட்டேன். உடனே ஒரு சாஷ்டாமல் காலில் வந்து நான் பண்ணது பெரிய தப்பு பெரியவா, என்னை மன்னிச்சிருவேன். உன்னை நான் ஏன்டா மதிக்கணும், நான் மன்னிக்க முடியாது. இதுக்கு பாபம் நிச்சயமாக பாபம் இருக்கு, இந்த பாபத்துக்கு பரிகாரம் கிடையாது தான். இதுக்கு உண்டாது நீ செஞ்சுவிட்டா, நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாது செஞ்சாலும் இதனுடைய பலன் உனக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு விட்டா பெரியவா. இல்லை பெரியவா, நீங்கள் எப்படியா என்னை காப்பாற்றி ஆகணும், நான் அவர் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறேன், அவருக்கு நான் சன்மானங்கள் கொடுத்து கௌரவப்படுத்துகிறேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும், போ கும்பகோணத்தில் இந்த தெருவில் தான் இருக்கார் போன்னு. இந்த மனுஷன் கார் எடுத்து நேரம் கும்பகோணத்துக்கு போய் இவர் எங்கே இருக்கார் தேர்ந்த வீட்டுக்கு போனால் வாசலில் ஒரே கும்பலாக இருக்குது. என்னன்னு கேட்டார், 1/2 மணி முன்னாடி இந்த பெரியவர் காலமாயிட்டார் அப்படின்னாலாம். அவர் திருடமுதூர் கோயிலில் சிவன்கிட்ட வந்து அழறார், 85 வயசாகிறது எனக்கு, இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடுது, ஆனால் இந்த மாதிரி ஆசை வந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு பெரிய கணப்பாடிகள் வெங்கடேச கணப்பாடிகள்னு திருடமுதூரில் மிகப்பெரிய கணப்பாடிகள். அவருக்கு நடந்த கதை ஆக்சுவலி இது. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாராம் லைஃப்ல. ஆமா, பெரியவா மனசு துக்கப்பட்டுட்டா பெரியவா வந்து நம்மளை வந்து கர்ஸ் பண்ணவே வேண்டாம். அது வந்து நம்ம பண்ண கர்மாவுக்கு பலன் வந்து அவரால் தடுக்க முடியாது, நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன தான் நம்ம ஒரு பணத்தினுடைய ஒரு திமிரோ பதவியோ, அதுக்கு தான் ஆதிசங்கர பகவத் பத்திகோவிந்தத்தில் சொல்லும்போது மாகுரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம்னுட்டான். அதாவது தனம் இருக்குது, ஜனங்கள் சுத்த ஆள்கட்டு இருக்குது, அப்புறம் வந்து யவ்வனம் இருக்குது, எங்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கர்வமே கொள்ளாத. இந்த காலன் இருக்கானே, காலன்னு காலம்னு வச்சுக்கலாம், யமன்னு வச்சுக்கலாம். ஹரதி நிமேஷாத் எல்லாத்தையும் நிமேஷாத் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஹரதி நிமேஷாத் கால சர்வம். இந்த காலன் இருக்கானே எல்லாத்தையும் அப்படியே வெள்ளம் வந்து அடிச்சுன்னு போகிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவான்னு பதகோவிந்தத்தில் ஆச்சாரியார் சொல்கிறார். இது ஆனால் சாதாரணமாக கோபம்னு பெரியவாளுக்கு வராது. இது மாதிரி வந்து சில பேர் வந்து எல்லை மீறி ஒருத்தருக்கு அவமானத்தை படுத்திட்டு வரும்போது அவராலேயே தாங்க முடியாத வெளிப்படக்கூடிய ஒரு அந்த பாவம் தான் இந்த கோபம்ங்கிறது. அந்த நவரசத்தில் ஒன்றா எடுத்தோம்னா பெரியவாட்டை இந்த கோபத்தை நிறைய இன்ஸ்டன்ஸில் பார்த்துக்கிட்டு தான் சில பேர் சொல்கிறா கோபம் வரும்னு. இது நான் இந்த இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கோபம் அப்படின்னு சொல்கிறேன். எப்பவுமே கோபம் வந்தால் வெறுப்பும் வரும் இல்லையா? அந்த கேள்வி நீ எனக்கு கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும். பெரியவாளுக்கு எது மேலே எப்போ வெறுப்பு வந்ததுன்னு அதை நானே சொல்லிடுறேன் கேட்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா பெரியவாளுக்கு வந்து எல்லாம் தர்மவானாக இருக்கணும், தான தர்மங்கள் பண்ணும் எல்லாம் சொல்லுவாள். சத்தியம் வத தர்மம் சர இதெல்லாம் சொல்லுவாள். நப்ருயா சத்தியம் அப்ரியம் எல்லாத்தையும் சொல்லுவாள். ஆனால் அதே சமயத்தில் உன்னுடைய எல்லையை நீ மீறக்கூடாது. உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை மீறியோ ஒரு தவறான முறையிலையோ ஏதோ ஒரு பண்ணி அவரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சா முடியவே முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்தர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார், நான் பெரியவாளுடைய அப்படி எத்தனை பேர் அப்படி தான் சொல்லிப்பா. அவளுக்கு உங்களை தெரியுமான்னா அது தெரியாது, எனக்கு அவரை தெரியுன்றவர். எனக்கு வந்து பிரதம மந்திரியை தெரியும்னு, பிரதம மந்திரிக்கு உங்களை தெரியுமா அது தெரியல அப்படின்ற கதையை இவர் என்ன பண்ணார்னா பெருசாக காரில் நிறைய தட்டாக வெள்ளி தட்டு அது இதெல்லாம் பழாமலாம் கொண்டு எல்லாம் வச்சு நிறைய நிவேத்தியங்கள் பெரியவாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது இது பாதாம் பிஸ்தா அது இது கட்டாக ரூபா நோட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு காத்துட்டுருக்கார் லைனில். பெரியவா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டே இருந்தா. இந்த ஆளுடைய டேர்ன் வந்த உடனே உதிரணி கீழே போட்டு இறந்து போயிட்டா உள்ள. அவருக்கு என்னன்னே புரியல, ஏன் இப்படி பண்ணார் என்னன்னே புரியல. அவர் காத்துட்டு இருந்து பார்த்தார், பெரியவா வரவே இல்லை. உள்ளே சில பேர் கேட்டால் 100 பேர் மேலே வெளியில் காத்துருக்கா தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு. பெரியவா எப்படி இன்றைக்கி அபிப்பிராயம், வெளியில் வர மாதிரி இருக்கா, இன்றைக்கி பிக்ஷை உண்டா என்னன்னு. இன்றைக்கி மேலே யாருக்கும் நான் தீர்த்தமும் கொடுக்க போகிறதில்ல, பிரசாதமும் தர போகிறதில்ல, நான் ஆகாரமும் பண்ண போகிறதில்ல, பிக்ஷா வந்தனமும் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. இப்போ யார் முதல்ல அங்கே நிற்கிறானோ குடும்பத்தோடு நிற்கிறானே அவனை முதல்ல இந்த மடத்தை விட்டு வெளியில் போச்சு அப்படியா அப்படின்னு விட்டாலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே அவனை வெளியில் போச்சு. அவன் போன அப்புறம் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவான். ஐயோ, அது வந்து இந்த கோபமும் கலந்துக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. நம்ம போயே ஆகணுன்றன்னு ஒரு வெறுப்பு தானே சொல்ல முடியும். இது என் கண் முன்னாடியே இருக்கக்கூடாது, இருந்தால் தூக்கி ரோட்டில் எரிஞ்சிடுவேன்பா. சில பேர் எனக்கு கோபம் தானே என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, உடச்சி நாசம் பண்ணிவிடுவேன்பா. அது அந்த ராட்சசத்தன் இந்த சொல்கிறா இல்லையா, அந்த ரஜோகுணம் இந்த தமோ குணம்லாம் அப்படியே அது உத்கிருஷ்டமாக அது மேலே ஓங்கி நிற்கக்கூடிய நிலை. அதனால தான் ராட்சசான்னு சொல்கிறோம் இல்லையா. இவருக்கு அப்படி ஒரு வெறுப்புனால வந்த கோபம், கோபத்தினால வந்த வெறுப்பு, 2 விதமாக 2 சேர்ந்து தான் போகும்.
காம குரோத மோக லோபான்னு சொல்லிட்டு வரமோன்னு இதில் கீதாவில் சொல்கிற மாதிரி இதனால் அது வருது அதனால அது வருதுன்னு ஒன்னோட ஒன்று வரத்தானே செய்யும். இப்போ இங்கே கோபமும் வந்துடுத்து கூட வெறுப்பும் வந்துடுத்து. அவனை இம்மீடியட்டாக வெளியில் போக சொல்லுன்ட்டா பெரியவா. கோபத்தினுடைய வெளிப்பாடு வெறுப்பு. சரின்னு வந்து சொல்லிட்டா பெரியவா, நீங்கள் யாருக்கும் தீர்த்தம் கொடுக்க போகிறதில்ல, உங்களை வந்து கிளம்பி போக சொல்லிட்டா பெரியவா, இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லிட்டா, நீங்கள் கிளம்பி போகலாம், இதெல்லாம் வச்சுட்டோம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு வந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்ட்டு சொல்லிட்டா பெரியவா. ஒன்று கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் எடுத்துன்னு போயிட்டான். அன்றைக்கி பெரியவா உபவாசம், மௌனம், பேசலை, ஒன்றும் இல்லை. மறுநாள் காத்தால விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சு அவள் ஆரத்தியெல்லாம் எடுத்து வந்து பெரியவா வந்து குளிக்க போய் எல்லாம் வந்து வந்தோடனே ரொம்ப ஆத்தமான ஒருத்தர் போயிட்டு, நேற்றுக்கு ஏன் பெரியவாளுக்கு ரொம்ப மாதிரியாக ஆயிட்டு, என்ன ஆச்சு, என்ன காரணத்தினால அப்படி ஆச்சு? இல்லைடா, அந்த பையன் கொள்ளையாக லஞ்சம் வாங்குகிற பையன், எனக்கு நியூஸ் வந்தது. அப்படி லஞ்சம் வாங்கின பணத்தில் எல்லாரும் கொள்ளை அடிச்சுட்டு பாதி பணத்தை கொண்டு போய் திருப்பதியிலையும் பழனிலையும் போடுறா பற்றியா, அது மாதிரி நினச்சி விட்டான் அவன். என்னையும் அவன் வந்து கட்டுக்கட்டாக பணமும் கொண்டு வச்சு பழம் அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னையும் விலைக்கு வாங்கி விடலாம், அவன் பண்ணா பாவத்துக்கு என்னையும் கூட்டி சேர்த்துக்கலாம், பார்ட்னர்ஷிப் டீலுக்காக வந்திருக்கான் அவன். அதெல்லாம் இங்கே நடக்குமா, காமாட்சி விட்டுருவோடா அப்படி. அதனால தான் அவனை விரட சொன்னேன். அவன் நின்ன இடத்த கூட நான் வந்து பசுஞ்சாணி போட்டு சுத்தம் பண்ணேன்னு ஏன்னு சொன்னேன்னாக்கா, அவன் நின்ன இடத்த மெதிக்கிறவாள் கூட அந்த குணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சுத்தம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னான். அப்படின்ட்டு இது வந்து நானும் ஒரு இதில் நிகழ்ச்சியில் கேட்டது தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஹையர் காசு இருக்குல்ல, எல்லா பெரியவாளோட. இல்லை, பெரியவா ஏதாவது ஒரு குணத்தை வெளிப்படுத்துகிறான்னா அது வந்து ஒரு காரணம் இல்லாத வெளியே வரவே வராது. அது வந்து ஒரு மற்றவாளுக்கு ஒரு பாடமாக இருக்கிற மாதிரி தான் அமையும். இந்த நிகழ்ச்சி நினைக்கிறவாளுக்குள்ள இந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது அப்படின்னு தோணும் இல்லையா? அதான் இப்போ வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற போது கூட அப்படி ஒரு அழகாக சொல்லித்தந்து உபமானங்களோடு சொல்லித்தராருன்னா அந்த பையனுடைய மனசில் அது பதியணும் அப்படின்னு. இப்போ வாத்தியார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது கூட இப்படி இங்கே பெரியவா தன்னையே தான் பனிஷ் பண்ணிக்கிறான். வாத்தியார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னா இனிமேல் அந்த பையன் அந்த தப்பை திருப்பி பண்ணக்கூடாது, மற்ற பசங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்காக பண்ணுறது தானே தவிர இது வந்து பெரியவா வந்து இந்த மாதிரி நடத்தி காமிக்கிறான்னா வெளிப்பாடு இந்த குணங்களை பண்ணுறான்னா நாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துடணும், இதை விட ஜாஸ்தியாக பெரியவா நடந்து விடுவா, பெரியவாளுக்கு நம்மளால் வந்து ஒரு இம்செல்லாம் வரக்கூடாது. அப்போ மேலே மரியாதை இருக்கிறவா வந்து எப்படியுமே வந்து பெரியவாளுக்கு துன்பம் வர மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு நினைப்பேன். அதுதான் இந்த வெறுப்புங்கிறது வந்து தவறான முறையில் பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டு பெரியவாட்டை கொண்டு போய் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் கொடுத்து நமஸ்காரம் பண்ணால் அவர் அதெல்லாம் வாங்கி போயிடுவாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்க பல சாமியார்கள் இருக்கால ஆசிரமம்னு வச்சுண்டு அது மாதிரிலாம் அவர் கிடையாது. அப்படிலாம் அவர் பெரியவாளை வாங்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரியவாளை இனிமேல் நம்ம பார்க்கவும் முடியாது. அதனால தான் நான் சாதாரண சொல்லுவேன், ஒரு காஷாய தண்டவத்து திருஷ்ட மாத்திரை வந்தனியாகன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதோட காஷாயம் கட்டின்ட்டுருக்காக தூஷணை பண்ணக்கூடாதுன்னு மகாபெரிவாளே சொல்லியிருக்காங்க சில அக்கேஷனில். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தா காஷாய தண்டவத்து இருக்கிறவாள் பல பேர் வந்து தூஷிக்கிறதுக்கு ஒரு உகந்தவாளாக தான் இருக்காளே தவிர, ஏன்னா மகாபெரிவாளை பார்த்த அப்புறம் நம்மளால் யாரையுமே அந்த லெவலுக்கு யாரையுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியல, ஈக்குவேட் பண்ணவும் முடியலைங்கிற போது அந்த வெறுப்பும் கோபம் நமக்கே வருது, பெரியவாளுக்கு வந்திருக்காதா? கண்டிப்பாக நிச்சயமா. ஆமாம். சரி, இப்போ அடுத்த ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு குணம் வீரத்தை பற்றி நம்ம சொல்லவே இல்லையே. அதான் வீரம் தான். ஏன் சூக்ஷ்மம் சொல்கிறேன்னா, பெரியவா வந்து இந்த மாதிரி ஒரு யாருக்குமே புண்படுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்ததில்லை, கமெண்ட்டும் பண்ணதில்லை, இந்த மாதிரி வெளியில் வந்து ஆவேசமாக வந்து ஒன்றும் பேசினதும் இல்லை. சாந்தமாக கூட வீரத்தை வெளிப்படுத்தலாமே. ஓ, அப்படியா? ஆமாம். எப்படி பண்ணியிருக்கா பெரியவா? இப்போ ராமன் வந்து சண்டை போட்டான் இல்லையா ராவணனோட, அவன் கோச்சிக்கவே இல்லை ராவணனோட. ஆமாம், கரெக்ட். ஆமாம், எந்த இடத்துலையுமே ராமன் வந்து ராவணன் மேலே கோச்சுன்றதாக இதுவே இல்லை. ஆமாம், இன்ஃபேக்ட் அவன் ஒரு தடவை ஆஞ்சநேயரை வந்து தூது அனுப்புகிறார், ரெண்டாவது தடவை அங்கே தானே தூது அனுப்புகிறார். விபீஷணன் இங்கே வந்து சேர்ந்து விட்டான். கும்பகர்ணன் சத்தியத்தை எடுத்து சொல்கிறான், எனக்கு இங்கே இருந்தாலும் எனக்கு சாபு, அங்கே இருந்தாலும் எனக்கு சாபு, நான் நியூட்ரலாக நிற்கிறேன்னு கும்பகர்ணன் நின்னானோ. ஒரு காலம் இந்த பக்கமும் ஒரு காலம் அந்த பக்கம் வச்சுன்னு சண்டை போட்டானோ. இதில் நிறைய வந்து ராமருடைய படைகளையும் அழிஞ்சுதான், ராவனுடைய படைகளும் அழிஞ்சுதான். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து யார் கையாலேயோ சாவு, அது ராமன் கையால் வரட்டுமேனு. அப்போ கூட ராமன் கோச்சிக்கலை. லக்ஷ்மணனுக்கு தான் அத்தனை கோபம் வந்து தவிர ராமனுக்கு கோபமே வரவே இல்லை. அப்போ கூட அவன் நிராயுத பாணியாக நிற்கிறான் ராவணன். என்ன சொல்ல, இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வாப்பா நிராயுத பாணியாக நிற்கிற, என்னென்னு அவகாசம் கொடுத்தாரான். ஒன்று ஆயுதத்தோட்ட வரணும், எக்யூப் பண்ணிட்டு வரட்டும், இல்லை மனசு மாதிரி வந்தால் சீதையை கொண்டு விடட்டும், ஒரு நாள் டைம் கொடுப்போமே அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு ஒரு சாந்தமூர்த்தியான ஒரு ராமன். அவங்ககிட்ட வீரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு பரமேஸ்வரனுடைய பக்தனான லங்கேஸ்வரன்னு பேர் வாங்கினவன் அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குது ராவணன்ட்ட அப்படின்னு ராமன் ஆச்சரியமாக பார்க்குறான். இப்பேற்பட்ட ஒரு சிவபக்தன்
என் ஆத்துக்காரியை தூக்கின்னு போயிட்டான், அப்படியே ராட்சச குணம் அது எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக போய் நான் இவனை கொலை பண்ணணுமா, இவனை போய் நான் சம்ஹாரம் பண்ணணுமா, எப்பேற்பட்ட வீரன், எவ்வளோ பக்திமான், இவங்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் எவ்வளோன்னு ராமனை பெருமையாக ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான்னு வால்மீகி ராமாயணத்துலேயே இருக்குது, கம்ப ராமாயணத்துலேயே இருக்குன்னு சாமவேதத்தில் ரத்தந்திர சாமம்னு ஒன்று சாமம் இருக்கு. அது வந்து ராவணன் வந்து தன்னோட குடலை வெளில எடுத்து வீணை மாதிரி பண்ணி வாசிச்சு பாடின சாமம். ராவணன் பண்ணினான் ரத்தந்திர சாமம்னு. இதில் கூட வாரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார். கைலாசம் மேலே பறந்து போயிட்டு இருக்கும்போது ராவணன் என்ன பண்ணான்னா நந்திகேஸ்வரர் போகக்கூடாதுன்னு விட்டார். இவன் சொன்னால் நான் மலையே பேத்து அந்த பக்கம் வச்சுட்டு போயிடுவேன், அவர் வந்து பரமேஸ்வரன்னா நான் ராவணேஸ்வரன் லங்கேஸ்வரன் அப்படின்னு 10 கையாலையும் தூக்கி அந்த மலையை தூக்கும்போது பார்வதி அப்படியே கட்டிவிட்டாளாம் பரமேஸ்வரனை. பரமேஸ்வரன் காலாறு ஒரு அழுத்து அழுத்தினாரான். இவன் 20 கையில் 19 கை வெளியில் வந்து விட்டான், ஒரு கை மாத்திரம் மாட்டின்னு விட்டான். மாட்டின்ற உடனே அந்த அவனோட ஒரு கை லாஸ் ஆகிடுதான். அதனால தான் அந்த மலைக்கு கைலாஸ்னு பேரான் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். ஆமாம், அவரோட ஹாஸ்யம். ஆமாம், அந்த மாதிரி இதில் கூட எல்லாருக்கும் காமனாக, எல்லா மதக்காரர்களுக்கும் காமனாக இருந்ததுனால தான் மன்மதனுக்கு காமன்னு பேர் இருந்தார். அது மாதிரி இதில் ஒரு அவருக்கு அவரோட ஹாஸ்யம். ஆமாம், ஏன்னா பெரியவாளே அவரை வந்து 64வது நாயன்மார்னு ஒரு தடவை குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லுவா. அப்படின்னா அப்போ பெரியவாகிட்ட எவ்வளோ ஒரு ஹாஸ்யங்கள்லாம் இருந்திருக்க முடியும் இல்லையா? இதில் வந்து வீரம் எப்படி பெரியவா காமிச்சா அப்படின்றதுக்கு சாந்தமாக ராமனை மாதிரி காமிச்சிருக்கான்னு நம்ம சொல்லலாம். ஒரு தடவை என்ன ஆச்சு, ஒரு ஊர்லேருந்து ஒரு கிராமமாக போயின்னு இருக்கார், யாத்திரையாக போயின்னு இருக்கார். மாயவரம் வழியாக போயின்னு இருக்கும்போது அங்கே ஒரு ஆதீனம். அந்த ஆதீனத்துக்கு போகும்போது ஆதீனக்கர்த்தர் வாசல் வந்து நின்று பூர்ணகும்பத்தோட வான்னு கூப்பிடுறார். எல்லாரும் மடத்துக்காரெல்லாம் சொல்கிறான் நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு. ஏன் போக வேண்டாம்னா ஒருத்தர் காதோடு வந்து கிசு கிசுன்னு சொல்கிறார். அவர் எப்பவுமே மற்றவர்களோட உசந்த ஆசனத்தில் தான் உட்காந்துவார், உங்களுக்கும் ஒரு ஆசனம் போடுவார், அது கீழே இருக்கும். நம்ம சமீபத்தை கூட பார்த்துருக்கோம், சில பேர், நம்ம பேரெலாம் சொல்ல வேண்டாம், எப்பேற்பட்ட வாழ்ந்தாலும் அவளுக்கு கீழே ஆசனம் போட்டு தான் ஒரு அடி மேலே தான் உட்காந்துருப்பா ஒருத்தர். அவள் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அது வேறு விஷயம். இங்கே பெரியவாளுக்கு இவர் இந்த ஆதீனக்கர்த்தர் என்ன பண்ணுவாரான்னா சின்ன ஆசனம் போட்டு தான் பெரிய ஆசனத்தில் உட்காருவார். அது வந்து நம்ம மடத்துக்கு வந்து கௌரவமாக இருக்காது பெரியவா, இது வந்து அவருக்கு அது ஒரு விளையாட்டாக இருந்த மாதிரி பண்ணின்னு இருக்கா, நீங்கள் அதனால் மடத்துக்குள்ளே அவருடைய ஆதீனத்துக்குள்ளே போக வேண்டான்னு. இல்லை அவர் பெரிய ஆதீனக்கர்த்தர், தமிழுக்காக அவ்வளோ சேவை பண்ணுறா, அவளும் பரமேஸ்வரனுடைய ஒரு இது தானே, தமிழ் வேதத்தை தானே அவள் எல்லாரும் சொல்கிறா. அது ஒருத்தர் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது மரியாதை இல்லை, நான் எல்லாருக்கும் பொது இல்லையா, நான் போவேன்னு உள்ளே போயிடாருமா. அந்த ஆதீனத்துக்குள்ளே போயாச்சு. நேராக போனோடனே நடந்து போகிற வேகம் இருக்கு, பெரியவா 94 வயசுலேயே ரொம்ப வேகமாக சத்தாராலேயே சொல்லுவா, அவரோட பின்னாடி யாரும் நடக்க முடியாதுன்னு. இவர் படுவேகமாக ஆதிநகரத்தாக முன்னாடியே போயிட்டு அங்கே ஒரு சன்னதி, ஒரு ஹால் ஒன்று இருக்குமா, துர்கையினுடைய சன்னதி. குடுக்குன்னு போனாரா கீழே தன்னோட துண்டை ஒன்று வச்சுட்டு இருப்பாராம், அந்த துண்டை கீழே போட்டாராம், குக்குட்டாசனம் போட்டு உட்காந்துட்டாராம். அந்த குக்குட்டாசனங்கிறது எல்லாருக்கும் தெரியாதான், ரொம்ப பெரியவா மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அதுவும் அந்த வயசில் அவர் வந்து குக்குட்டாசனம் போட்டு உட்காந்தோடனே நீங்கள் என்ன, அவர் இப்போ வந்திருக்கிற ஒரு துண்டை போட்டு உட்காந்தாருன்னா இப்போ ஆதீனக்கர்த்தரும் துண்டு போட்டு தான் உட்காந்தாங்க. அவருக்கு ஆசனம் கொடுக்காத இவர் ஆசனம் போட்டுக்கூடாது. அவர் எப்படி உட்கார்ந்தாலும் பெரியவாளை விட கீழே தான் இருப்பார். ஏன்னா இவர் குக்குடாசனங்கிறது இவர் பெரியவாளை ரொம்ப வசதி காட்டுறாரு. அவர் வேறு வழியே இல்லாத ஒரு கீழே சப்ளாங்கோல் போட்டு உட்காந்துட்டு கையை கட்டின்னு பவ்யமாக பெரியவாள்கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்கலாமான்னு. இல்லை எனக்கு நேரம் ஆகிடுது, நான் அடுத்த இடத்துக்கு போனோம், அவள் காத்துட்டுப்பா பூர்ணகும்பத்தோட, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலான்னு பெரியவா வெளியில் கிளம்பி வந்துவிட்டாளாம். வந்து அவரும் வழியில் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சிட்டு அவர் உள்ளே போயிட்டார். ஒரு 10 அடி போன அப்புறம் அந்த ஒரு அம்பி ஒருத்தன் கிசுக்கு காதில் வந்து சொன்னானோ அவரை கூப்பிட்டு சொன்னாரான், ஏண்டாப்பா நான் வந்து மடத்தினுடைய மரியாதையோ இல்லை இந்த என்னுடைய ஆசிரம தர்மத்துக்கோ இழுக்க வராத நடந்துட்டேன், நானா எந்த கௌரவத்தையும் நான் குறைக்கல இல்லையே அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் பெரியவாளுக்கு ரொம்ப தைரியம். அவர் முன்னாடி இப்படி ஒரு குக்குட்டாசனம் போட்டு உட்காந்து ஜமாய்ச்சிட்டாள் பெரியவா, நீங்கள் இப்போ நீ என்ன சொல்ல வரையான்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போது கையில் அந்த தண்டத்தை வச்சு நீங்கள் நின்னதை பார்த்தா கோதண்டத்தோட ராமனை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ராவணன் முன்னாடி நின்று எப்படி வீரத்தை காமிச்சானோ சாந்தமூர்த்தியா, அதே மாதிரி சாந்த ஸ்வரூபியா நீங்கள் வந்து ராமனை மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டேன். ராமனை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு, கோதண்ட ராமனை பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. உங்கள் வீரம் வந்து யாருக்கும் கம்பேர் பண்ண முடியாது, கம்பன் இல்லையே அப்படின்னு வருத்தமாக இருக்குன்னா. அதுக்கும் ஏதோ பெரியவா ஒரு கம்பராமாயணத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து சொன்னார்னு சொல்லுவார், எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த பாட்டு ஞாபகம் இல்லை. பெரியவா வந்து இந்த வீரத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கா, சாந்தமூர்த்தியாக இருந்து தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திருக்கான்றது. ஒரு ஆதீனக்கர்த்தன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அவர் முன்னாடி இவ்வளோ தைரியமாக தன்னுடைய ஒரு இது உட்காந்துட்டு தன்னுடைய வெளிப்பட அவர் மனசும் புண்படாத
அவரும் அவமானப்பட்டுதான் நினைக்காத, ஆமா ஆமா தானும் வந்து விட்டு கொடுக்காத, அப்படி இருந்ததுன்றது அவருடைய வீரத்தோட சேர்ந்த சமத்காரம் அப்படின்னு தான் பெரியவாளுக்கு சொல்லணும். சரி, நிறைய சீரியஸ் குணம்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது ஹாஸ்யத்துக்கு, அஃப்கோர்ஸ் ஹாஸ்யத்துக்கு பெரியவா ரொம்ப ஃபேமஸ். நிறையா பண்ணியிருக்கேன். ரொம்ப வேடிக்கையாக ஒரு ஹாஸ்யம் வந்து சின்ன நிகழ்ச்சி தானா. அவள் பெரியவா வந்து காசிக்கு போகிறதுன்ற மாதிரி கிளம்பி வடநாட்டு போகும், ஆந்திரா வழியாக போயிட்டு இருந்தாலும் எங்கேயாவது அறுத்த நிலம் இருந்ததுன்னு சொன்னால் உடனே அங்கே டென்ட்டு போட்டுன்னு அங்கே தங்கிடுவாளாம், யாரையும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. அப்போ ஒரு நாள் ராத்திரி இங்கே தங்கி இருக்கா, வெளியில் கொடியெல்லாம் கட்டி துணிமணியெல்லாம் உணர்த்திருக்கு. ஒரு பக்கத்தில் ஒரு 5-6 பசங்கள்லாம் வேதாம்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. எப்போ போனாலும் பெரியவா போனாலும் அப்படி எல்லாமே போகும் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ எங்கேருந்தோ ஒரு டான் 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 மணி கேட்டு தான். ஒரு அம்பியை கூப்பிட்டுட்டே, என்னடா வாசலில் சத்தம் கேட்குறது, மணி சத்தம் கேட்குறது, பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை பெரியவா, ரொம்ப தூரத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி, 1 மைல் தள்ளி ஒரு யானை வந்துட்டுருக்கு, கூட ஒரு 5-6 பேர் வந்துட்டுருக்கா. அந்த யானைக்கு மணி கட்டிருப்பா போல் இருக்கு, அதுதான் ஆடுறது, அந்த சத்தம் வருது போல் இருக்குன்னு. பெரியவா சொன்னால் அந்த ஆனை கிட்ட வந்துன்னா நிறுத்திட்டு என்னை கூப்பிடு, நம்ம உள்ளுக்குள்ளேருந்து கொஞ்சம் பழம்லாம் எடுத்து வச்சுக்கோ, யாரோ மத்தியானம் கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த பழத்தை, அதை கொண்டு வந்து அங்கே வச்சுவிடும். யானை வந்துன்னா நீ என்னை கூப்பிடு, நான் சித்த உள்ளே உட்காந்துருக்கேன்னா. யானை வந்துடுத்து. அதை அழைச்சின்னு ஒரு 4 பேர் வர, ஒரு 2 பொம்பளைகள் 2 ஆம்பளைகள் ஒரு பையன் இல்லாமல் யானை பின்னாடி இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு. யானை வந்தால் யானை சமுத்திரம் நிலம் எல்லாம் அது பார்க்க அழுக்காதுன்னு பெரியவாளே சொல்லியிருக்கேன். அது வந்து யானை பின்னாடி எல்லாம் வந்துட்டுருக்கா. யானை வாசலில் வந்தோடனே அம்பி வந்து சொன்னால் இவர் வந்து வாசலுக்கு வந்துவிட்டார். வந்தோடனே அப்படி யானையை அப்படி பார்க்குறார். யானைக்கு இந்த பழத்தெல்லாம் கொடுக்குறார். அது பழத்தெல்லாம் சாப்பிட்டு விடுது. சாப்பிட்டுட்டு அது கையில் ஏதோ ரூபாயெல்லாம் இருந்திருக்கும். அப்போல்லாம் 1 ரூபா 2 ரூபாயே பெரிய காரியம். அந்த 1 ரூபாயை அந்த யானைக்கிட்ட கொடுங்க. அந்த யானை வந்து இவர் தலையில் அப்படி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ரூபாயை அந்த ஆள்கிட்ட கொடுத்துடுது. சரி, வாங்கிட்டு விடுறார். உடனே அந்த ஆளை அவர் கூப்பிட்றார். கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வரும்? நாங்கள் இப்படி தான் சாமி ஊராக போயிட்டே இருப்போம். எங்களுக்கு பரம்பரை சொத்து இந்த யானை தான். இது நாங்கள் அநேகமாக பொன் யானை தான் வச்சுப்போம். ஆண் யானைன்னா கோயிலுக்கெல்லாம் கொடுத்துருவோம். இந்த பொன் யானை குட்டி போட்டுன்னா அடுத்த வாரிசு எங்களுக்கு அப்படியே வந்துவிடும். நான் ஒரு வாரிசை தயார் பண்ணிட்டோம். இப்படி இந்த யானையை ஊராக கூட்டின்னு போவோம், எல்லாத்தையும் காமிப்போம். எல்லாத்தையும் காமிச்ச உடனே இது வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணால் அவள் ரூபா கொடுப்பா. அந்த ரூபாயெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துடும். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பா, அது சாப்பிட்டுடும். சிலது அது சாப்பிடும், சிலது வந்து அதுக்கு வேண்டாம்னு எங்ககிட்ட கொடுத்துரும், நாங்கள் எடுத்துடுவோம். இப்படி தான் எங்கள் ஜீவன் நடக்கிறது. இந்த ஆணை போயிடுத்தோன்னே இன்னொரு ஆணையை நாங்கள் தயார் பண்ணிவிடுவோம். இந்த ஆணை இருக்கும்போது இன்னொரு யானையை பழக்கம் பண்ணி இது என்னெல்லாம் பண்ணுறதோ அதெல்லாம் அந்த யானை பார்த்துக்கிறது அப்படின்னு பண்ணி வளர்த்து எல்லாம் பண்ணிவிடுவோம். இங்கே பரம்பரையே இப்படி தான். நாங்கள் பரம்பரையாக எங்கள் மூதாதையர்லாம் இப்படி தான் வருது. சொன்ன உடனே இங்கே மாத்திரம் என்ன வாழ்ந்தது, இங்கேயும் இதே கதை தான் அப்படின்னு ஒரு நம்மகிட்ட சிரிச்சாலாம். கூட அந்த வளம் என்னன்னா, இவெல்லாம் இருக்காளே என்னை இப்படி தான் ஊராக கூட்டின்னு போவா, எல்லாத்தையும் காமிப்பா, நான் எல்லாருக்கும் கை காமிச்சு ஆசீர்வாதம்னேன். அவள் கொடுக்குற பழம்லாம் நானும் சாப்பிட்டு இவாளுக்கும் கொடுப்பேன். அவள் கொடுக்குற காசெல்லாம் இவாட்ட கொடுத்துருவேன், அடுத்த நாள் செலவுக்கு வச்சுப்பா. பத்தியா வேடிக்கை, இந்த ஆணையும் நானும் ஒன்று தானே அப்படின்னாராம். இது வந்து ரொம்ப இழையோட ஒரு ஹாஸ்யமாக இருந்தால் கூட இதில் ஒரு விஷயம் நம்ம ரொம்ப பார்க்கணும். என்னன்னா, யானையோட தன்னை கம்பேர் பண்ணாங்கிறது வேற. உலகத்தில் எல்லாருமே யாரையோ ஒருத்தர் வச்சுருந்தான் பழப்பம் நடத்துகிறாங்கிறது இதில் வெளிப்படுறது. பெரிய பீட்டாதிபதி மட்டாதிபதி அப்படின்னாலும் இவர் ஒரு ஆசீர்வாதம்னு கை காமிச்சா அதில் ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவளும் வரா. இந்த யானை அழைச்சின்னு போய் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண வச்சா காசு கொடுப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். அவன் யானை அழைச்சின்னு போயிட்டே இருக்கான். அது மாதிரி மடத்துலேயும் வந்து வரிசையாக என்ன பண்ணுறா, ஒரு பீட்டாதிபதி உடனே அவர் அடுத்தது தனக்கு ஒரு வாரிசு எடுத்துக்கிறார். அவரை ட்ரெயின் பண்ணுறார். பூஜை புனஸ்காரம், வரவாழ்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி ஆசீர்வாதம் பண்ணணும், எதெல்லாம் வர்ஜம் பண்ணணும், எதெல்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் நிஷித்தம் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஆணையை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் ட்ரெயின் பண்ணுறா இல்லையா. அடுத்த ஜூனியர் எடுத்து விட்றா, ஜூனியருக்கு சொல்லிக் கொடுக்குறா, ஜூனியர் இருந்து எல்லாம் கற்றுக்கிறா. கற்றுட்டு ஒருவேளை பெரியவர் வந்து சித்தி ஆகிட்டாருன்னா அடுத்தவர் வந்து பட்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் சமாளித்து எல்லாம் பண்ணுறாரு. இந்த பெரிய யானை போயிடுத்துனா அடுத்த யானை அந்த போஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இதை அந்த கம்பேர் பண்ணியிருக்கிறது வந்து அது ஒரு அசாத்தியமான ஹாஸ்யத்துக்கு மேலே இது வந்து 2 என்ன சொல்கிறது, சேர்க்க முடியாத 2 விஷயங்களை சேர்த்து அவர் வந்து அந்த விஷயத்த சொன்னது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான. அவரால் மட்டும் தான் சொல்ல முடியும். ஆமாம், அதை வந்து ஹாஸ்யத்திலேயே இப்போ என்எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார்னு சொல்லுவார். அவருடைய ஹாஸ்யங்கள்லாம் பார்த்தாக்க அது வந்து அந்த சமயத்தில் சிரிக்கிற மாதிரி இருக்காதான். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா அது நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்.
அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாள். நிஜமாகவே ஒரு ஹாஸ்யத்துக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு இலக்கணம் காமிச்சவர்னு சொல்லுவாள். அது மாதிரி பெரியவா எல்லாத்துலேயுமே ஒரு இலக்கணமாக இருந்திருக்கா. ஒரு நவரசங்களில் ஒரு ரசத்தை காட்டும் போதும் நமக்கு ஒரு விதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கா. நமக்கு அதுலேருந்து ஒரு பாடம் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோன்றது தான் உண்மை. ஆனால் இப்போ கடைசி ரசம் வந்து இப்போ சிங்காரங்கிறது ஜென்ரலி இட் இஸ் ஆக்சுவலி கேட்டகரைஸ்ட் அஸ் காதல் இல்லையா? சில வார்த்தைகளுக்கு வந்து ஒரு லாங்குவேஜில் ஒரு பேர் இருக்கும். சில சமயத்தில் சில பேருக்கே அவள் என்ன சொல்லுவான்னா மிஸ்நாமர்னு சொல்லுவாள். அதாவது சொல்கிறது அதுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கும். ஆனால் அதை வந்து உபயோகப்படுத்தும் போது வேறு அர்த்தத்தில் உபயோகப்படுத்துவா. அசால்ட்டாக அப்படின்னு அவர் பண்ணிட்டார் அப்படின்பா. அசால்ட்டாக பண்ணுறதுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை. அசால்ட்டுன்னா ஒருத்தனை வந்து ஹத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆமாம், அவனை அடித்து துன்புறுத்தி ஒன்றுமில்லாத பண்ணுறது தான் அசால்ட்டுன்னு பேர். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னா அவர் என்னத்தார் அவர்கிட்ட சொன்னால் அசால்ட்டாக பண்ணிடுவார்னா அனாயாசமாக பண்ணிடுவார்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் எடுத்துன்னு இருக்கிறது எப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், நான் வந்து டான்ஸுக்கெல்லாம் கம்போஸ் பண்ணுறேன்னு தெரியும். நான் நவரசம்னே ஒரு வர்ணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஆமாம், அது மெட்ராஸ்லலாம் அது ரொம்ப பாப்புலரான வர்ணம். அது வந்து சிடியெல்லாம் போட்டு கூட நிறைய பேர்லாம் பண்ணுறேன். அதில் இந்த ஹாஸ்யம் அப்படின்றது ஒன்று வர மாதிரி இந்த நவரசத்தில் இதையும் ஒன்றா எடுத்துன்னு போது சிங்காரம். அதில் உங்களுக்கு டான்ஸில் சிங்காரம்னு வரும்போது அது காதல் ரொமான்ஸு அப்படி இப்படின்னு எடுத்துன்னு போயிடலாம். பட் நார்மலாக சிங்காரம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அழகுன்னு அர்த்தம் ஒன்று. ஓஹோ, சிங்காரம்னா அழகுன்னு, இன்னொன்று சிங்காரம்னா அன்புன்னு அர்த்தம், சிங்காரம்னா பாசம்னு அர்த்தம், சிங்காரம்னா பிரேமைன்னு அர்த்தம். இப்போ ராதையும் கிருஷ்ணனும் எடுத்துக்கலாம். இப்போ அவர் ஜெயதேவர் வந்து அஷ்டபதி பண்ணார், 24 அஷ்டபதி பண்ண கீத கோவிந்தம்னு. அது சிங்கார காவியம்னு அவர் சொல்கிறார். அதை நம்ம அப்படியே அப்பட்டமாக தமிழில் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அது வந்து சிங்கார காவியம்ங்கிறது வந்து கொஞ்சம் வந்து ரசக்குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். அதில் ஏதோ ஒரு விரசம் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அதான் ரசம் பட்ஜத்தே விகதகா ரசகா விரசகா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை பெரியவா கிட்ட ஒரு பெரிய மகாபண்டிதர்னு பெரிய போஸ்ட்லேயே இருந்தவர், இந்த பேர் சொல்ல வேண்டான்றதுனால நான் சொல்லலை, அவர் இப்போ இல்லை, அது வேறு. அவர் போன போது அவர் நன்னா பாடுவார், உபன்யாசம் பண்ணுவார், பெரிய போஸ்டில் இருந்தவர். அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய ஒரு நிறுவனம், பள்ளி நிறுவனத்தை அவள் பரம்பரையாக பாதுகாத்து வந்து இன்றைக்கி பெரிய பெரிய வாழ்லாம் அதில் வந்து பிரின்ஸ்பாலெல்லாம் இருந்து வந்திருக்கா. இன்னும் சொல்லணும்னா எங்கள் சாரே அதில் பிரின்ஸ்பாலாக இருந்து வந்திருக்கார். நான் கொஞ்சம் கோடி காமிச்சிட்டு அதுக்கு மேலே சொல்ல போகிறதில்ல. அவர் வந்து பெரியவாளை பார்க்குறதுக்கு போகிறார். போன உடனே இன்றைக்கி உனக்கு கொஞ்சம் இது அவகாசம் இருக்கோ அப்படின்னா, என்ன வேணும் பெரியவாள், கொஞ்சம் உட்காரேன். பெரியவாள்கிட்ட மாத்திரம் போயிட்டு வரேன்னு சரின்னு பிரசாதம் கொடுத்தா நமக்கு வந்து 9ல் குருன்னு அர்த்தம். சில்ல உட்காரு அப்படின்னு விட்டாருன்னா அஷ்டமத்தில் சனின்னு அர்த்தம். என்னவோ கேட்க போகிறப்ப நீ என்னை மாட்டி விட்டுருக்கிற மாதிரி என்னவோ கேட்க போகிறார், பதில் சொல்ல முடியாது, சிண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். உட்காரன்னு சரி உட்காந்துட்டார். இதுவோ இன்றைக்கி இருக்குது நமக்கு, என்னவா இருந்தாலும் நம்ம பெரியவாள் அனுக்கிரகமாக எடுத்துவோம். உட்காந்துட்டார். நீ பாட்டெல்லாம் பாடுவே இல்லை? ஆமாம் பாடுவேன், உபன்யாசம்னு பரவது பாட்டு தானே ஆகணும்னு. உனக்கு என்னெல்லாம் உனக்கு அன்னமயா அதெல்லாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். பக்தராம்தாசர் தெரியும், தீட்சர் கிருத்திகள்லாம் ஏதோ கொஞ்சம் தெரியும், தியாகராஜர் அதுவும் தெரியும், புரந்தரதாசர் தெரியாத இருக்க முடியுமா? பஜன சம்பிரதாயத்தெல்லாம் இருக்கும்போது அதுவும் வேணும் தானேன்னு. இந்த ஜெயதேவருடைய அஷ்டபதிங்கிறது அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? தெரியும் பெரியவா, நான் ஒரு அஷ்டபதி எனக்கு கேட்கணும் ஆசையாக இருக்குது, அந்த அஷ்டபதி நீ பாடுறியா? பாடிட்டு எனக்கு அதோடைய அர்த்தமும் சொல்லணும். நீ தான் பெரிய சம்ஸ்கிருதத்தில் பெரிய கெட்டிக்காரனாச்சே, நீ வந்து எனக்கு அர்த்தமும் சொல்லணும். இவருக்கு ஒரே நடுக்கம் வந்துடுச்சு. ஐயோ இவர் எந்த பாட்டை கேட்க போகிறான்னு தெரியலையே. ஏன்னா கீத கோவிந்தம்ங்கிறது வந்து ராதைக்கும் கிருஷ்ணனுக்கு உள்ள பிரேமையை எடுத்து காட்டுறதாகவும், அந்த ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு தோழி வந்து நடுவில் ஒரு பாலமாக போயிட்டு வர்றது வந்து எப்படின்னாக்க பகவானுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு பிணக்கு வந்து இந்த 2 பேரையும் பரமாத்மாக்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த ஜீவாத்மாவை பரமாத்மாக்கிட்ட திருப்பி சேர்க்கறதுக்காக குருங்கிற ஒரு உபகாரம் பண்ணுற மாதிரி ராதையும் கிருஷ்ணனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த தோழி உபகாரம் பண்ணதாக அந்த பாவத்தில் கீத கோவிந்தம் எழுதி இதை கிருஷ்ணனே ஆமான்னு ஒத்துன்னு பிரத்யட்சமாகி ஜெயதேவருக்கு கிருஷ்ணனே ஒத்துன்னு இருக்கான். இப்போ ஒரு கவிகளுக்கும் ஒரு மாதிரி, இப்போ வியாசாச்சாரியாலே இருக்கார், ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு முன்னாடியே அவர் அப்பியர் ஆகியிருக்கார். நீ பண்ணிருக்கிறதா சித்தாந்தம் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்தார். ராமானுஜர் வந்தபோது அவருடைய விசிட்டாத்வைத்தியத்தை நீ பண்ணிருக்கிறது தான் கரெக்டுன்ட்டு போயிட்டார்.
அப்புறம் மதுவாச்சாரியார் வந்தால் அடாடாடா உன்ன மாதிரி இந்த துவைத்த சித்தாந்தத்தை யார் பண்ண முடியும், உன்னுடைய காலம் பூலோகத்தில் முடிஞ்சோடனே பத்ரிகாசிரமத்துக்கு வந்துவிடு, நீ என்னோட இருக்கலாம்னு அழைச்சின்னு போயிட்டார். இப்போ 3 பேர் சொன்னதையும் விருத்தமானது, ஒருத்தருக்கு ரெண்டுக்கும் பொருத்தமே கிடையாது. ஆனால் 3 பேரையும் வியாசாச்சாரியால் கரெக்டுன்னு சொல்லிட்டானா அந்தந்த காலகட்டத்தில் அது கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ ஜெயதேவர் அதை எழுதினார்னா அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த பாவத்தில் கண்ணோட்டத்தில் அது கரெக்டாக இருக்கும். இது இவருக்கு நடுக்கமாக போனோடனே எந்த பாட்டை கேட்குறோ கரெக்டாக அந்த 6ஆவதோ 5ஆவதோ அஷ்டபதி அதை கேட்டுவிட்டார். ஐயையோ இது கொஞ்சம் விரசமானதாச்சே, ஒரு லவருக்குள்ள 2 அந்த லவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியான்சி அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிணக்க காட்டக்கூடிய ஒரு இது இருக்க, இதை எப்படி இவர்கிட்ட போய் ஒரு சன்னியாசிக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இந்த திருக்குறளில் கூட நிறைய இதெல்லாம் உபன்யாசம் பண்ணுறவாள்லாம் இருக்காள். அதில் நிறைய சன்னியாசிகள்லாம் திருக்குறளை ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கா. பட் அந்த காமத்துப்பால் வரும்போது அவள் அவாய்டு பண்ணிவிடுவாள், ஏன்னா அவள் பேசக்கூடாது. ஆமாம். இப்போ இதே அஷ்டபதியே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நாம சங்கீர்த்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு என்ன நன்னா தெரியும், என்ன அவர் நல்லா தெரியும். விட்டல் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஜெயகிருஷ்ண தீக்ஷர்னு நம்ம சேகாலிபுரம் நாராயண தீக்ஷருடைய பேர். ரொம்ப அருமையாக அவர் அவருடைய நாம சங்கீர்த்தனலாம் இருக்கும். அவர் அஷ்டபதி எடுத்துன்னு சொல்கிற போது நான் 24 அஷ்டபதியாக அவரோட நான் அப்போ சென்னையில் இருந்தபோது நான் கேட்டிருக்கேன். நிஜமாக அந்த மாதிரி ஃபிலசாபிக்கலாக அஷ்டபதிக்கு வியாக்கியானம் இது வரைக்கும் சொல்லி நான் கேட்டதே கிடையாது. அப்படி அவ்வளோ அருமையாக சொல்லுவார் ஜெயகிருஷ்ண தீக்ஷர்னு. அவர்கிட்ட கவிக்கண்ணன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் சொல்லும்போது 6ஆவது 5ஆவது அஷ்டபதிக்கு அவர் சொல்கிற வியாக்கியானம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இதை நான் என் பையனோட ஷேர் பண்ணிட்டேன். அவன் இப்போ யூஎஸில் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் ராதா கல்யாணம்லாம் அட்டன் பண்ணுற போது அவன் அஷ்டபதிக்கு சில சமயம் முதல்ல வியாக்கியானம் கொடுத்து அப்புறம் அவள் பாடுவாள். அவளை யாரோ கேட்டிருக்கா, எப்படி இந்த மாதிரி உன்னால் சொல்ல முடியுது. அவன் எங்கள் அப்பா சொன்னார் எனக்கு, உங்கள் அப்பா அப்படி சொன்னார்னு. அவர் விட்டல்தாஸ் மகாராஜோட ரொம்ப நெருங்க பழக்கம் உண்டு. அவர் சொல்லி அவர் கேட்டதை அது வடிகட்டி எனக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு. நீங்கள் அவர் விட்டல்தாஸ் மகாராஜ் சொன்னார்னா இன்னும் எங்கேயோ போய்டுவோன்னு. இதே பேட்டர்னில் பெரியவா மனசில் இருக்குது. ஆனால் இந்த சொல்ல வந்தவருக்கு ரொம்ப சங்கோஜமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அஷ்டபதியை மாத்திரம் பாடிட்டார். சாராம்சமாக ஒரு மாதிரி இது அவர் லவர் அவளை பிரிஞ்சதுனால அவருக்கு மனசு ரொம்ப துக்கமாக போயிடுறது அப்படின்ற ஒரு மாதிரி பூசி மொழிகி சொல்லிட்டார். அப்படி இல்லைப்பா, அது இந்த அஷ்டபதிக்கு எல்லாம் முன்னாடி ஒரு 5-6 ஸ்லோகம் எழுதியிருப்பார் ஜெயதேவர், பின்னாடி ஒரு 5-6 ஸ்லோகம் எழுதியிருப்பார். அதெல்லாம் சேர்த்து பாடுறது தான் சம்பிரதாயம், நீ அதெல்லாம் விட்டுட்டியே அப்படின்னா. ஆமாம் பெரியவா, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற, கூச்சமாக இருக்கா? சன்னியாசி முன்னாடி இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு. சன்னியாசிங்கிறவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எதையுமே ஒட்ட மாட்டான். சமயக்கு ஞாசம் எல்லாத்தையும் விட்டுறது, அதுதான் தெரியாதுன்னு இல்லை, தெரியும். ஆனால் அதில் அவள் சுவாரஸ்யம் காட்ட மாட்டான். எல்லா விஷயமும் தெரியும். சர்வஜன் என்ன அர்த்தம்? ஆதிசங்கர பகவத் பாதாள சர்வஜன் சொல்லும்போது இது ஒன்று மாத்திரம் அவருக்கு தெரியல, அது இழுக்கலையோ, அவருக்கு எல்லாமே தெரியும். அவரே அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காசிராஜா உடம்புல பூந்து வந்தார். தெரியுமா உனக்கு? பரகாய பிரவேசம் ஆதிசங்கர பகவத் பாதாள் பண்ண என்ன சரசவாணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீ அவரை ஜெயிச்சுட்ட, மண்டல மிஸ்ரரை ஜெயிச்சுட்ட, அவரில் அர்த்தாங்கி நான், என்னையும் ஜெயிச்சாதான் அவரை ஜெயிச்சதா அர்த்தம்னு ஒரு ஸ்டிக்மா வச்சுவிட்டா. என்னன்னா 2-3 கேள்வி கேட்டாவோ. அவள் கேட்ட அந்த ரொமான்ஸ் பற்றி இவருக்கு தெரியாது. என்ன பண்ணான்னு அந்த சமயத்தில் காசிராஜா சரீர இந்த வியோகம் விட்டு பண்ணிட்டு போயிட்டார். அவர் அது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணால் அந்த சரீரத்தை பூந்துட்டு 24 hours இருந்து அவளோட பேசியிருக்கார். ராணியோட ராஜாவுடைய பொசிஷன்லேருந்து அவரோட பேசிட்டு மறுநாளைக்கு திருப்பி பழையபடி இந்த பாடிக்கே வந்துட்டார் அப்படின்னு ஒரு கதை சரித்திரம் இருக்குது. அந்த பரகாய பிரவேசம் பண்ணது எதுக்குன்னு இதை பற்றி ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ராணியை ஒரு குருவாக வச்சுட்டு அவகிட்டேருந்து கற்றுன்னு வந்துட்டு மறுநாளைக்கு நான் ரெடியுமா நீ கேள்வி கேட்கலாம்னா சரசவாணி தயங்கினாலாம். நீர் சர்வஜன் நான் ஒத்துக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன், நீங்கள் எங்கள் ஆத்கார ஆயிடுச்சுன்னு போ, ஆனால் ஒன்று நானும் பின்னாடியே வருவேன் அப்படின்னு பின்னாடியே வந்தால் சிருங்கேரியில் தங்கினான்னு சொல்ல. சில பேர் கூட்டாளின்னு ஒரு இடம் இருக்குது, கூட்டாளி சிருங்கேரின்னு பேர். அங்கே தான் முதல்ல ஆச்சாரியால் அங்கே தான் வந்தார். அங்கே தான் சரஸ்வவாணி சாரதா தேவியாக அங்கே தான் இருக்கா, நிற்கிற ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. 70 பீடாதிபதி இருக்கா கூடாலியில்? இருக்கு. அது நம்ம வேண்டாம், அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அங்கேயும் இன்றைக்கி அங்கே 90 வயசு இருந்த பெரியவர் இருந்திருக்கேன், நான் கூட அவரோட பார்த்துருக்கேன். அள்ளி தான் கொடுப்பார். பிரசாதமும் கொடுத்தாலும் சரி, வருவாளுக்கெல்லாம் தன பூஜை பண்ண காசுன்னு அள்ளி கொடுப்பார். அதெல்லாம் நமக்கு பாக்கியம் இருக்கிற வாழ்க்கை அதுவும் கிடைக்கும். அந்த இடம் அந்த மடம் சங்கர பீட்டம் இருக்கு இல்லையா,
அது வாசல்ல இருக்க ரோடு போய் முடியிற இடம் பார்த்தா கீழே இறங்கினா ஒரு சிவன் லிங்க கோவில் இருக்கும். இடது பக்கத்துலேருந்து துங்கா ரிவரும் வலது பக்கத்துலேருந்து பத்ரா ரிவரும் வரும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அதுக்கு துங்கபத்ரான்னு பேர். துங்கபத்ரா நதி தீரேன்னு தான் இருக்கு. ஆமாம், துங்கபத்ரான்னு அங்கே தான் துங்கபத்ரா. அது ஒரு பக்கம் துங்கை, பின்னாடி வாச பக்கம் பத்ரா, ரெண்டும் சேர்ந்த இடது பக்கம். இந்த இதில் வந்து சிலோனில் இந்த பக்கம் வங்காள விரிகுடா, அந்த பக்கம் அரபிக்கடல் வருது. ரெண்டும் சேர்ந்த ஒன்றா அது வந்து இந்து மகா சமுத்திரம்னு ஆயிடுறது இல்லையா? அது மாதிரி அந்த இடத்துல கூட்டலியில் அந்த இடம் இருக்கும். இது வந்து நம்ம எங்கேயோ போயிட்டோம், சப்ஜெக்டை மாறி போயிட்டோம். இல்லை, ஹிந்து மகாசமுத்திரங்கிற மகாபெரியாவை பற்றி நீங்கள் ஆமாம் 9 ரசத்தை சொல்லி இதில் வந்து இதில் சிங்காரத்துக்கு வந்து நம்ம இன்னும் முடிக்கலை. பெரியவாட்டை இந்த இதை பற்றி சொல்கிறான். சொன்ன உடனே ஜெயதேவருடைய சிங்காரத்தை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவா வந்து நீ பாடு, நான் அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டு அவர் அந்த ஸ்லோகத்தையும் பாடி கீர்த்தனையும் பாடி முடிகிற இதுவும் பாடினோடனே அவர் வந்து நீ மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் விரசமாக தான் படும். இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இது வந்து வேதாந்த பரமாக பார்க்கும்போது இது பரமாத்மா ஜீவாத்மாவுடைய ஐக்கியம். துவைத்தமாக இருந்து தான் அத்வைத்தத்துக்கு போகணுமே தவிர, இப்போ நான் உன்னை கேட்குறேன், நீ எனக்கு சொல்கிறேன்ற போது நீ நானும் ஒன்றுன்னு நான் உன்னை கேட்க வேண்டாம், நீ எனக்கு சொல்ல வேண்டாம். இப்போ ஏன் நான் உன்னை கேட்குறேன், நீ என்ன கேட்குறேன், துவைத்த பாவமாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட இருக்க விஷயம் எங்கிட்ட வந்தோன்னா உனக்கும் தெரிஞ்சு கொடுத்து எனக்கும் தெரிஞ்சு கொடுத்து அத்வைத்தம் வந்துடுச்சு. இது எல்லாம் ஒன்று தான். சித்தாந்தங்கள் வந்து எல்லாம் அல்டிமேட்டாக வந்து ஒரே இதை தான் சொல்கிறது. வழி போகிற வழி தான் வேறு. அதனால் நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அஷ்டபதிக்கு வியாக்கியானத்தை பெரியவாளே அது சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னால், உனக்கு ஒன்று தெரியுமோ, எனக்கு முன்னாடி ஒரு 8 பீட்டாதிபதிகள் இருந்திருக்கா. அதில் ஒருத்தர் பரமேஸ்வரன் மேலே அஷ்டபதி பண்ணியிருக்காரு 24. ஓஹோ. அது வந்து அதை பற்றி வியாக்கியானமாக சொல்லணுன்னா அது இன்னொரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். பரமேஸ்வரன் மேலே எனக்கு பரமேஸ்வரி குரு அவர் வந்து பண்ணியிருக்கார். அது ஒரு சில பேருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு பாடம் கிடையாது. நீ ஒன்று பண்ணு, அது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து அதையும் நீ தெரிஞ்சுக்கோயேன், தெரிஞ்சுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னாலாம். பெரியவாளை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது எதுவும் பேரில் அப்படின்னு சொன்னாக்கா வேதத்தின் மேலே ஒரு காதல். நம்ம அதுதான் முக்கியம் நம்ம சொல்கிறதுக்கு. அவர் அஷ்டபதி கேட்டதை விட்டுடுவோம். ஆனால் அவருடைய காதல் எது மேலே, வேதத்தின் பேர்லையும் 4 வேதங்களையும் அவர் காதலித்தார். அந்த வேதங்களை வந்து இந்த வேதியர்கள் கையில் கொடுத்து அது வந்து நன்னா வளர்கிறதுக்கும் சம்ரட்சணை பண்ணுறதுக்கும் பாடுபட்டார். அதுதான் காதல். யார் பேரில், அந்த வேதியர்கள் பேரில். காதல் எதன் பேரில், அந்த வேதத்தின் பேரில், சத்துர் வேதத்தின் பேர்லையும் அதை பாதுகாக்கிற தீட்சிதார்கள் அவர்கள் இவா பேர்லாம் அவருக்கு வந்து ஒரு தீராத மாறாத ஒரு காதல் அவருக்கு இருந்தது. அப்படின்னால ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு பிரேமை, இதெல்லாமும் நம்ம வந்து காதல்ங்கிற இதில் எடுத்துன்னு போனோன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு வந்து நம்ம தேவாரத்தில் பார்த்துருக்கோம். இப்போ அதே காதல் பகவான் மேலே வந்துவிட்டோன்னா பக்திங்கிறோம். அதே காதல் ஒரு பொன் மேலேயோ பிள்ளை மேலே வந்துவிட்டோன்னா அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறோம். அம்மாவுக்கு குழந்தை மேலே இருக்கிற காதலை பிரேமைங்கிறோம். அப்பாவுக்கு குழந்தை மேலே இருக்கிற காதலை வந்து நம்ம அக்கறைன்னு எடுத்துக்கிறோம். குருவுக்கு சிஷ்யன் மேலே இருக்கிற காதலை நம்ம பார்க்கும்போது அந்த சிஷ்யன் நன்னா உருப்படணுமே அப்படின்றதுக்கு பண்ணக்கூடிய ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறோம். குரு மேலே கூடிய சிஷ்யனுடைய ஒரு மதிப்பு மரியாதை அதுவும் ஒரு விதமாக காதல். காதல்ங்கிறதுக்கு நம்ம பல அர்த்தங்கள் பார்க்கும்போது பெரியவாள்கிட்ட வரைச்ச காதல் அப்படின்னு என்ன அப்படின்னாக்க, இதுக்கு அர்த்தம் வந்து வேத சம்ரக்ஷணமும் வேதத்துக்காக உழைக்கணுங்கிறதும் வேதத்துக்காக வாழணும், வேதம் சீர்கெட்டு போயிடக்கூடாது, பாதுகாக்கப்படணுங்கிறதுல அவர் காட்டின அக்கறை தான் அதை காதல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வழிக்கின் வெளியில் வர பார்த்துருக்கேன். இல்லை, அது மட்டும் இல்லை, முடிகிற டைமில் வேதத்தோடு முடிச்சிருக்கல, அதுதான் வந்து பெரியவா அதில் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய. அவரே வேத ஸ்வரூபம் இல்லையா? அவரே வேத ஸ்வரூபம், வேத சம்ரக்ஷகர். இந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகான்றதுக்கு அவர் தான் எடுத்துக்காட்டாக இருந்தவர். அதனால எனக்கு தோணித்து இந்த நவரசமும் பெரியவாட்ட இருக்கிறதாக எனக்கு என்னுடைய பாவத்தில் பட்டதுனால இதை நான் வந்து அதுக்கு ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக இந்த இன்ஸ்டன்சஸில் ஒரு பாடலாகவும் நான் எழுதி அதை வச்சுட்டேன். இந்த கடைசியை மாத்திரம் நான் சொல்லிடுறேன் இதில் முடிக்கிறதுக்கு முன்னாடி. வேதத்தின் மீதும் சாத்திரங்கள் மீதும் வேதம் ஓதும் பல வித்தகர் மீதும் ஏதமில்லாதவர் காட்டிய அன்பு என்றும் இழையிலா காதல் அன்றோ
அப்படின்னு அதை முடிச்சிருக்கேன். நவரசம் காட்டிடும் நாயகனாம் நம் நயமிகு சந்திர சேகரராம் நவவித சக்தியும் கொண்டவராம் நாம் அவர் பதமலர் பணிவோம்னு இந்த 10 பாடலாக இதை நான் இது பண்ணியிருக்கேன். இவருக்கு பெரிவாளுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இது யார் கையிலையா போய் இது ஒரு பாட்டாக வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ராக மாளிகையில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் தோன்றுறது. அதுக்கு பெரிவா அருள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிவாளை பற்றி இந்த ஒரு ஈவினிங்கை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இதில் இருக்கிற விஷயங்களை எல்லாருக்கும் நல்லபடியாக போய் சேரணுங்கிற பிரார்த்தனை நான் பெரிவாள்கிட்ட வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு வந்து தைரியமாக வந்து என்னை கேள்வி கேட்டு என்னை மடக்கி என் வாயில் வந்து புட்டிங் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத்ன்ற மாதிரி என் வாயிலேருந்து அதை சமயோசித்தமாக வரவழைச்சி இதை வந்து பண்ணியிருக்கிற பரத்துக்கும் வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. இது எல்லாமே பெரியவாளுடைய ஒரு விளையாட்டு தான். இந்த நவரசமும் கலந்த ஒரு விளையாட்டை பெரியவா அன்றைக்கி விளையாடியிருக்கா. பெரியவாளுக்கு நம்முடைய நமஸ்காரத்தை சொல்லி ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா சரணம். பக்தார்கள் எல்லாருக்கும் இதை நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம்.